ஆளந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளிகுன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அம்மன் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் பெருங்கருணை நாயகுடனவர் பெருங்கேடிலையப்பர் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கோணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியானுடைய ஞானசரி பெருந்தையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, சென்ற வகுப்பிலே இறைவன் திருமணத்திலே நம்பிகளை ஆட்கொண்ட பாங்கினை பற்றி சிந்தித்தோம். திருமணத்திலே மணமேடையிலே வந்து பெருமான் நம்பிகளை ஓலையை காட்டி அந்த மறையவர்கள் இருந்த அந்த சபையிலே பெருமான் சொல்லார், ஆவதுது கேண்மின் மறையோர் இந்நாவல் நகல் ஊரான் என் அடியான் இது நான் மொழிவது என்று இந்த பெரியவங்களையெல்லாம் பார்த்து நிறைய அந்தணர்கள் அங்கே நிரம்ப இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து பெருமான் வந்து இந்த மணமேடையில் இருக்கக்கூடிய ஆரூரன் என்னுடைய அடியான் என்று சொல்கிறார். இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போ சுந்தரர் என்ன சொல்கிறார்னா, ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன். இவருக்கு ஏதோ பித்து பிடித்து விட்டது போல் இருக்கிறது. ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவது இந்த உலக வழக்கில் கிடையாது என்று சொல்லி நம்பிகள் வழக்கிடுகின்ற பொழுது அப்போ சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, உன்னுடைய பாட்டன் எழுதி கொடுத்த ஒரு ஓலை இருக்கிறது, நீ என்னுடைய அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை பிடுங்கி கிழிச்சிட்றார். வேகமாக ஓடி வந்து பிடுங்கி அவர் கையில் இருக்கக்கூடிய ஓலையை கிழிச்சிட்றார். கிழிச்சதுனால பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, எங்கள் ஊரில் போய் இந்த நியாயத்தை வச்சுக்கலாம், திருவெண்ணைநல்லூர் போய் இப்போ மணப்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு, உங்கள் ஊர் எதுன்னு கேட்குறாங்க, என்னுடைய ஊர் வந்து வெண்ணைநல்லூர் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது சரி அங்கே போய் இந்த நியாயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி எல்லாத்தையும் வந்து அங்கே வந்து இதனுடைய மூல ஓலையை காட்டி நான் வந்து நீ அடிமை அப்படி என்பதை நான் சாதிப்பேன் என்று சொல்லி பெருமான் சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் அங்கிருந்து பெரியோர்கள் எல்லாரும் நம்பிகள் எல்லாரும் வந்து திருவெண்ணைநல்லூர் நோக்கி வருகின்றார்கள். அதுதான் சென்ற வகுப்பில் நாம் பார்த்த கடைசி திருப்பாடல் 48வது பாட்டு 49வது பாட்டு பார்த்தோம் சரிங்களா? ஆமாம், 50 பார்க்கணும். வேதியன் அதனை கேள வெண்ணைநல்லூரிலே நீ போதினும் நன்று மற்ற புனிதனான் மறையோர் முன்னர் ஆதியின் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கிச் சென்றான் என்று சொல்லி அப்படியே தண்டை முன்னாடி அப்படியே கையிலே தாங்கி கொண்டு செல்லுகின்றார் பெருமான். அப்படி வெண்ணைநல்லூருக்கு அங்கே வந்தாச்சு. வெள்ளைநல்லூர் வந்து அப்படியே சாமி வந்துட்டுருக்கிறார். இப்போ சுந்தரருக்கு பார்த்தா ஒரு கோபமும் வருது, ஆனால் அவர்கிட்ட போகணும்னு தோணுது. இதுதான் அது அந்த பழைய பந்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் போன பிறப்பினுடைய தொடர்ச்சி. அவர் பார்த்தா கோபம் வருது, திருமணத்தில் வந்து இப்படி ஆட்கொண்டு இப்படி வந்து நின்று ஒரு பெரியவர் இப்படி எல்லாம் பண்ணுறாரே என்று சொல்லி கோபம் வருது. ஆனால் அவர் பின்னாடியே போக தோணுது. அது எப்படி வந்தார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காந்தத்தின் முன்பாக ஈர்க்கப்பட்ட ஒரு இரும்பு போல் வர்றார். ஒரு காந்தத்துக்கு முன்னாடி இரும்பு எப்படி தானே ஈர்த்து கொண்டு செல்லுமோ அது மாதிரி சாமியை விட்டு அவரால் பிரிய முடியல. பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, பித்தனோ மறையோன் நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. சாமி சொல்கிறாரு, நீ பித்தன்னு சொன்னாலும் சரி இல்லை பேயன் என்று சொன்னாலும் சரி எதுக்கும் எனக்கு வெக்கமே கிடையாது அப்படின்ட்டார். எதுக்கு நானேன் அப்படின்ட்டார். அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, என்ன வேணாலும் பேசிக்கலாம், அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வாரும் அப்படின்ட்டார். நீ வந்து சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத தம்பி, நான் சொல்கிறேன், நீ எனக்கு அடிமை தான், நீ வந்து எனக்கு பணி செய் என்று சொல்லி வருகின்ற பொழுது இப்போ இந்த 50வது பாட்டில் எப்படி வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. செல்லு நான் மறையோன் தன்பின் திரிமுக காந்தம் சேர்ந்த வல்லெரும்பு அணையுமா போல் வல்லழும் கடிது சென்றான் எல்லையில் சுற்றத்தாரும் இது என்னாம் என்று செல்ல நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணைநல்லூரை நன்னி. நல்ல அந்தணர்கள் வாழக்கூடிய வெண்ணைநல்லூரான். ஆமாம், எல்லாரும் அந்தணர்கள் தான், எல்லாரும் வேத ஆகமங்கள் படித்தவர்கள் தான். ஆனால்
அந்த சாமி வந்து விரும்பி அங்கே வந்ததுனால அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் என்ன, நல்ல அந்தணர்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க. அந்த நல்ல அந்தணர்கள் வாழக்கூடிய வெண்ணெய்நல்லூரிலே வருகிறார். அதான் அவ்வாறு செல்லும் வேதியர் பின்னை வேறுபடுத்துகின்ற முகமுடைய காந்தத்தின் பின்னர் வேறுபடுத்துகின்ற முகமுடையனா, அதாவது எதிரெதிர் துருவங்கள் இருக்கும் இல்லையா, காந்தத்தில் வந்து ஒரே துருவம் இருக்காது, எதிரெதிர் துருவம், அது மாதிரி சொல்கிறார். வேறுபடுத்துகின்ற முகமுடைய காந்தத்தின் பின்னர் இரும்பு இழுத்து செலுத்தப்பட்டு அணைவது போல நம்பி ஆரூரரும் தம் வசமின்றிய விரைவில் சென்றனர். இப்போ அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஆனால் அவர் பின்னாடி போகிறார். ஒரு காந்தத்துக்கு பின்னாடி ஒரு இரும்பு எப்படி ஈர்த்து கொண்டு செல்லுமோ அது மாதிரி அந்த பெரியவரை பார்த்தா இவருக்கு அவர் பின்னாடி போகணும்னு தோணுது. என்ன அப்படிங்கிறது தெரியல, அவருக்கே புரியலை. அப்படி செல்லுகின்றார். நம்பி ஆரூரரும் விரைவில் சென்றனர். அப்படி கூடியிருந்த சுற்றத்தார்களும் இது யாதாய் முடிவதோ என்ற ஐயத்துடன் என்ன நடக்குமோ தெரியல. அந்த பெரியவர் பின்னாடி இவனும் போகிறான். அந்த பெரியவர் விடாமல் கூட்டிகிட்டு போகிறாரு. கல்யாணம் பாதியில் நிற்கிது. மணப்பெண் வந்து மணமேடையில் இருக்குன்னா வந்து அமரலை. மணப்பெண் வர நேரத்தில் இவர் வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. இவனும் வந்து அவர் பெரியவர் பின்னாடி போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த சுற்றத்தார்களுக்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமல் எல்லாரும் விழிக்கிறாங்க. அப்படி இருந்த சுற்றத்தார்களும் இது யாதாய் முடிவதோ என்ன ஆகப் போகுதோ என்று சொல்லி எல்லாரும் ஐயத்துடன் தொடர்ந்து வர, இருந்தாலும் எல்லோரும் பின்னாடி பையனை ஒருத்தரை மட்டும் தனியாக விடுறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. 16 வயசு சுந்தரருக்கு அப்போ அப்படி தனியாக ஒருத்தருக்கு வந்து கூட்டிகிட்டு போனால் நம்ம பையனை நம்ம விட்டுருவோமா என்ன, இருந்தாலும் அவர் போக வேண்டியது இருந்தாலும் கூட நம்மளும் கூட போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி எல்லாரும் கூட தொடர்ந்து வர்றாங்க. அப்படி நல்ல அந்தணர்கள் வாழுதற்கிடமாகிய வெண்ணெய்நல்லூரை அடைந்து எல்லாரும் இப்போ வந்து எங்கே சேர்ந்துட்டாங்க, வெண்ணெய்நல்லூர். அப்போ நடந்து தான் வந்திருக்கிறாங்க. திருமணப்புத்தூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அப்படி அந்த 10 கிலோமீட்டர் தொலைவு நடந்து வர்றாங்க. எல்லோரும் அப்படியே வந்துட்டாங்க. அதான் திரிமுக காந்தம் அப்படின்னு சொல்லி திரிமுகம்னா திரிக்கும் முகத்தையுடைய காந்தம், இழுக்கும் சக்தியை தன்முகத்தை, திரிமுகம்னா இழுக்கக்கூடிய சக்தியுடைய காந்தம் என்று சொல்லி சொல்லார். இரும்புக்குள்ளே முன்னர் தொக்கு நின்றதொரு சக்தியை பிரித்து அசைவு பெற்று தன்முகமாக வரும் செயலை உண்டாக்கி அதன் முன்னிலையை திரிக்கும் முகமுடைமையினி பெயர் பெற்றது என்று சொல்லி அப்படி அவை இழுக்கும் முகமுடைய சக்தி என்று சொல்லி சொல்லாருங்க. காந்தம் சேர்ந்த வள்ளிரும்பு அணையுமா போல் முன்னை வலிதாய் அசையாதிருந்த இரும்பு அந்த காந்தத்தை சேர்ந்தவுடன் அணைவது போல். இப்போ சுந்தரர் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. இப்போ இவரை பார்த்த உடனே இவர் பின்னாடி போக ஆரம்பிச்சார். எப்படி போக ஆரம்பிச்சிட்டாரு, அந்த காந்தத்தின் பின்னாடி இரும்பு ஈர்க்கப்பட்டது போல் அப்படி போக ஆரம்பிச்சிட்டார். அப்படி சேர்ந்தவுடன் அணைவது போல், அணைவது இரும்பினுடைய தொழில், தானாய் அணையாது காந்தத்தினால் இழுக்கப்படுதலின் அணையும். அதாவது இரும்புக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. இப்போ காந்தத்துக்கு இருப்பது போல் ஈர்க்கக்கூடிய சக்தியெல்லாம் இரும்புக்கு கிடையாது, அது பாட்டுக்கு அது இருந்தது. இப்போ எப்படி சுந்தரர் வந்து இப்போ இரும்புக்கு ஓமை சொல்கிறார், அப்போ காந்தத்துக்கு யார் ஓமை, சிவபெருமான். ஈர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கிட்ட இருக்குது, சாமிக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம், நம்மளை நல்ல பக்தியில் நம்மளை நெறிப்படுத்தி நமக்கு அந்த உணர்வை கொடுத்து இதெல்லாம் செய்கிறது யார் செய்ய முடியும், சாமி தான் செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் தான் நமக்கு வந்து அந்த சக்தியை கொடுக்கணும். அதான் நம்மளால் ஆக போகிறது ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால் எல்லாம் அதை ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதவரோ அடக்குவித்தால் யார் ஒருவர் அடங்காதவர் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவது போல் எல்லாமே இறைவனுடைய திருவருள் தான். ஏன்னா இப்போ இது இரும்பு போல தான் நம்ம சுந்தரரை சொல்கிறார் அப்படின்னா என்ன, நம்மளும் அதே மாதிரி தான். ஆன்மாக்கள் அத்தனை பேருமே அதே போல தான். நமக்கும் ஒன்றும் பெரிய சக்தியெல்லாம் சுந்தரருக்கு இல்லாத ஒரு பெரிய சக்தியெல்லாம் நமக்கும் ஒன்றும் கிடையாது. அதனால் சாமி எப்போ நம்மளை ஆட்கொள்கின்றாரோ அப்போ நம்ம போய்த்தான் ஆகணும். இறைவன் ஆட்கொண்டால் நம்ம போய்த்தான் ஆகணும். நம்ம அதான் நம்முடைய வள்ளல் பெருமான் அதான் சொல்கிறார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், என்னாலாவது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்மளால் ஒன்றும் ஆகாது. இப்போ நமக்கு இங்கே வந்து உட்கார்ந்து புராணம் கேட்குறதுனால பெருமானுடைய திருவருள் இல்லைன்னா வர முடியாது. அப்பர் சாமிகள் சமயத்தில் நம்முடைய சைவ சமயத்திலிருந்து சமணத்துக்கு போனார். ஏன் போனார் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் சொல்கிறார், இறைவனுடைய திருவருள் இல்லை அதனால் போயிட்டார், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இறைவனுடைய திருவருள் இல்லை, நம்பர் அருளாமையினால் அவன் சமயம் குறுகினார் அப்படின்னு சொல்லுவார். நம்பர் அருள் சிவபெருமானுடைய திருவருள் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆமாம், அதனால் அவர் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா இறைவன் காந்தத்தை போல ஈர்க்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறான்.
ஆனால் சுந்தரர் எப்படி இருக்கார்? ஒரு இரும்பை போல் இருக்கிறார். அந்த ஈர்க்கக்கூடிய தன்மையின் மூலமாக அந்த இரும்பு எப்படி சென்று அணைந்ததோ அது மாதிரி இறைவனிடத்தில் சென்று இப்போ நம்முடைய சுந்தரர் அணைஞ்சிட்டார். இதுக்கு தடையாக இருந்தது என்ன? சுற்றத்தார்கள் தடையாக இருந்தாங்க. இப்போ சுற்றமும் கொஞ்சம் விலகிருச்சு. அப்போ சுற்றங்கள் எல்லாம் விலகினா தான் இறைவனுடைய திருவடியை நம்ம அடைய முடியுங்கிறது இதில் தெரியுது இல்லைங்களா? இப்போ அந்த மணமேடையில் இருந்தவங்கெல்லாம் யார்? சுந்தரருடைய சுற்றத்தார்கள். அப்போ சுற்றத்தார் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு அதுவும் ஒரு தடை தான். அந்த பந்த பாசங்கள் அப்படிங்கிறது ஒரு தடை தான் அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து தெரியுது. இதெல்லாம் வெறுத்ததுக்கு பிறகு தான் வெள்ளானை அனுப்புகிறார் இல்லையா? வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன், எங்கள் கேரளாவில் போய் அஞ்சக்காலத்தில் பாடுறாரு. அதற்கு பிறகு தான் வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படின்னு அவர் வாயிலிருந்து வந்ததுக்கு பிறகு தான் வெள்ளானை அனுப்புகிறார். உம்பர் வெள்ளானையின் மேல் ஏற்றி வருக அப்படிங்கிறார். வெள்ளானை அனுப்பி தேவர்களிட்ட எல்லாம் சொல்கிறார், இந்த யானை மீது ஏற்றி ஊரனை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். காந்தம் சேர்ந்த வல்லிரும்பு அணையுமா போல் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமாம். கடிது சென்றான் தானே செல்லாது வேதியரால் இழுக்கப்பெற்று விரைந்து சென்றனர். அப்படி வேகமாக போகிறாராம் சுந்தரர். இப்போ நம்ம ஒரு கல்யாண மாப்பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டார். நம்ம ஒரு பெரிய ராஜாவுடைய வளர்ப்பு மகன் இளவரசன் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மறந்துட்டார். சடையனார் இசைஞானியாருடைய மகன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே முன்னாடி நிற்கலை. ஏன்னா யாரையும் பார்க்கல, அவர் பாட்டுக்கு சாமி பின்னாடி வந்துட்டார். அதான் கடிது சென்றான். நல்ல அந்தனர் அப்படின்னா புனித நான்மறையோர் என்றதற்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் அவ்வளவு நல்ல அந்தணர்கள் என்று சொல்கிறாருங்க. அடுத்த திருப்பாட்டில் வேதபாரகரின் மிக்கார் விளங்கு பேரவை முன் சென்று நாதனா மறையோன் சொல்லு நாவலோர் ஆரூரன் தான் காதல் என்னடியான் என்ன காட்டிய ஓலைகீரி மூதறி வீர்முன் போந்தான் இது மற்றியன் முறைப்பாடு என்றான். தன்னுடைய வாதத்தை சொல்கிறாருங்க. இவன் ஏற்கனவே இவன் என்னுடைய காதல் அடியான்னா சொல்ல வேண்டியதானே, எனக்கு இவன் அடிமை அப்படின்னு சொல்லாமல்ல. ஆனால் சாமிக்கு அப்படி சொல்ல விருப்பம் வரல. என்ன சொல்லார்? சுந்தரரை காதலடியான் அப்படிங்கிறார். அடிமையில் கூட 2 அடிமைங்க. தேவர்கள் எல்லாம் எப்படின்னா தூர அடிமைகள், அவங்கெல்லாம் கொத்தடிமைகள். ஆனால் சுந்தரர் எப்படின்னா காதலடியான். யார்? சாமியை சொல்கிறார். காதலடியான்னா அது அந்த அடிமையே வேறு. அதான் சொல்கிறார், வேத பாரகரின் மிக்கார் விலங்கு பேரவை முன் சென்று, அப்படி அந்த வேதியர்களால் சிறந்தவர்கள் கூடி விளங்கிய அந்த பெருஞ்சபையின் முன்னே போய், அப்படியே பெரிய சபை வெண்ணைநல்லூரில் அப்படி அந்தணர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சபை, அந்த சபை முன்பாக சென்று அப்படியே போய் நிற்கிறார். அங்கே இவரை கொண்டு போய் நிறுத்துகிறார். இவர் சுந்தரரை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார். தலைவராகிய வேதியர் யாவரும் பாராட்டுதற்குரிய திரு நாவலூரில் வந்த நம்பி ஆரூரன் தான் என் விருப்பமுடைய அடிமை என்பதற்கு சான்று காட்டிய ஓலையை பாருங்கள். என்னுடைய விருப்பமுடைய அடியான் அப்படிங்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? வெறும் அடிமைன்னு சொல்லலை. என்ன சொல்லார்? என்னுடைய காதல் அடியான் அப்படின்னா எனக்கு விருப்பமுடைய அடியான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது, அதனால் நான் அவனை அடிமை கொண்டேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி. அப்படி யாவரும் பாராட்டதற்குரிய திரு நாவலூரில் வந்த நம்பி ஆரூரன் தான் என் விருப்பமுடைய அடிமை என்பதற்கு நான் ஒரு ஓலை காட்டி சான்று காட்டிய ஓலையை கிழித்துவிட்டு பெரிய அறிவுடையராகிய உங்கள் முன் போந்துள்ளான். அப்படின்னா நான் ஏற்கனவே இவன் எனக்கு அடிமைங்கிறதுக்கு சான்று ஒரு ஓலை கொண்டு வந்தேன். அந்த ஓலையை பிடுங்கி கிழிச்சிட்டு இப்போ உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறான் என்று சொல்லி பெரியவங்களையெல்லாம் பார்த்து ஒரு முறையீடு செய்கிறார். அப்படி இது எனது முறைப்பாடு என்று சொல்லி இதை நான் ஒரு முறைப்பாடாக சொல்கிறேன் என்று சொல்கிறாருங்க. நம்ம வேத பாரகர் அப்படின்னா வேதம் வல்ல சிறந்தவர்கள். அதாவது வேதம் ஓதுவதில் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அதில் சிறந்தவர்கள் அந்த அந்தணர்கள். யார்? வெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள். வேதியர்கள் அப்படின்னா வேதம் ஓதணுங்க. வேதம் ஓதிய வேதியர்க்கு ஒரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மலை மாதத்தில் வேதம் ஓதிய வேதியர்க்கு ஒரு மலை, புருஷனை காத்திடும் போவையர்க்கு ஒரு மலை, அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்களே செங்கோல் செலுத்திய அரசனுக்கு ஒரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மலை அந்த காலத்தில் தவறாது பொய்க்காது பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வேதியர்க்கு ஒரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தை நல்லா ஓதுனா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் அதிகமாக ஓதிடுவாங்களாட்டிருக்கு, அதனால் புயல் மாதிரி கிளம்பிடுது. ஆமாம், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணுமாட்டிருக்கு. ஆமாம், வேதம் வல்ல சிறந்தவர்கள் என்று வேத பாரகர் அப்படின்னு சொல்கிறார். அவர்களிலும் மிகச்சிறப்புடையவர். பேரவை அப்படின்னா பெரும் சபை அப்படின்னா நீதிமன்றம், கிராம சபை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? கிராமங்கள் அந்த காலத்தில் எல்லாம் பெரிய பெரிய நீதிமன்றங்கள் எல்லாம் இருந்திருக்கு. போய்
வழக்காடு மன்றங்களில் போய் தீராத வழக்குகள் கூட அந்த கிராம சபைகளில் வந்து தீர்ந்ததாக நமக்கு நிறையா இருக்குது, சான்றுகள் இருக்குது. இப்படி அந்த காலத்தில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய அந்த நிலையெல்லாம் பார்த்து வெளிநாட்டவர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோர்ட்டுக்கெல்லாம் போய் முடியாததெல்லாம் வந்து பெரியவங்க பேசி முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒரு கலாச்சாரம் அந்த மாதிரி. இது வந்து அந்த நீதி சபையிலே வீற்றிருந்து வழக்கு விசாரிக்கும் உரிமையுடையவர்கள் அவ்வூரவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாதலின் வேத பாரகரின் மிக்கார் ஆயினர் என்று சொல்லி அவங்க வந்து அந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரியவங்களை வந்து அது மாதிரி நியமிச்சிருப்பாங்க என்று சொன்னார். இது முன்னாளில் நமது நாட்டு கிராம சபைகளின் அமைப்பு என்று சொல்லி இதெல்லாம் கல்வெட்டுக்களில் நிறைய அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நாதனா மறையோன்னார், நாத தத்துவ நிலையனாய் நாதத்திலிருந்து தோன்றிய வேதங்களில் துதிக்க பெறுபவன் அப்படின்னா வேதங்களால் துதிக்கக்கூடிய பெருமையுடைய பெருமான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி நாதனா மறையோன் அப்படின்னு சொல்கிறார். பேரவையில் உள்ளார் வேத பாரகரின் மிக்காராயின், இவர் நாதத்திற்கும் வேதத்திற்கும் உடையவராய் இவர் வழக்கே அவருக்கும் உடன்பாடாய் முடியும் என்பது குறிப்பு என்று சொல்லி சொல்லும் நாவலூர் ஆரூரன், அவருடைய பெயர் வந்து ஆரூரன், ஊர் வந்து நாவலூர் என்று சொல்லுவது அவருடைய சொந்த ஊர். அந்த கைலாயத்திலிருந்து அவர் வந்து அவதரித்த ஊர் திருநாவலூராளி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அப்புறம் அவருடைய பெயர் ஆரூரன், இது அப்பா அம்மா வச்ச பேர் ஆரூரனுங்க. அப்புறம் வன் தொண்டர் என்று சொல்லுவாங்க, அது பெருமானிடத்தில் வந்து வன்மை பேசியதனால் அவருக்கு வன் தொண்டன் என்ற பெயருங்க. மற்றும் நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை இறைவனை சொல்கிறார். அதற்கடுத்து இவருக்கு வந்து சுந்தரர் அப்படிங்கிறது கைலாயத்தில் இருந்த பேர். சுந்தரர் அப்படிங்கிறது ஆலால சுந்தரர் அப்படிங்கிறது கைலாயத்தில் இருந்து ஆலால சுந்தரர் என்று சொல்லி அங்கிருந்து கைலாயத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு ஆலால சுந்தரர். இப்படி 3 திருநாமத்தை கொண்டவர் நம்முடைய நம்பி ஆரூரர் என்று சொல்லி இப்படி காதல் என் அடியான் அப்படின்னு சொன்னார். நான் காதல் கொண்டவன், இவன் காதலிக்காமலிருந்தும் என்னால் இச்சிக்க பெற்றவன் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறார். அப்படின்னா என்னுடைய காதல் அடியான், ரொம்ப விருப்பமுடைய அடியவன் என்று சொல்கிறாருங்க. முன் என்மேல் காதல் கொண்டு மாலையும் நீரும் எடுத்து அணைந்த அடியான் என்பது பல பொருளும் பெறுவது காண்பை. ஏற்கனவே கைலாயத்தில் இருக்கிற பொழுது எப்படி இருந்தார் சுந்தரர்? சாமிக்கு பூவும் நீரும் திருநீரும் புனைந்து கொண்டு நின்றவர் தான் இப்போ நம்முடைய சுந்தரர். அதனால் அந்த காதல் என் அடியான் அப்படிங்கிறத சொல்கிறார். போந்தான் அப்படின்னா இங்கே வழக்கு பேச அவனே என்னை அழைத்து போந்தான் அப்படின்னா இந்த வழக்கு பேசுவதற்காக என்னை அவன் இங்கே அழைத்து கொண்டு வந்தான் என்று சொல்கிறாருங்க. அவன் போந்தான் அப்படின்னு வழக்கை அங்கே பேச நீ போதா என்று மேலே கூறினார் ஆதலின் அதற்கேற்ப போந்தான் என்று சொல்லார்கள். முறையிடும் பொருள் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அவையில் வந்து சாமி வந்து அந்த வழக்கு என்ன அப்படிங்கிறத மீண்டும் சொல்கிறார். ஏன்னா முதல்ல சொன்னது அந்த திருமணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருந்த அவை, இப்போ இந்த அவை வேறு, அதனால் மீண்டும் அந்த வழக்கு என்னங்கிறத சொல்கிறார். என்ன வழக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். அந்தனர் அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயா என்றார். வந்தவார் இசைவே என்றோ வழக்கிவன் கிழித்த ஓலை தந்தை நேர்ந்தது என்றனன் தனியாய் நின்றான் அப்படின்னா இப்போ எல்லாரும் சுந்தரருடைய சொந்தக்காரர் பக்கத்து ஊருக்காரர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சாமி மட்டும் தனியாக இருக்கிறாராம். ஆனால் தனியாய் நின்றான் அப்படின்னா பெருமானுக்கு யார் இருக்கா? ஒருத்தர் இல்லை, தந்தையிலே தாயுமில்லை தான் தனியன் காணேடி. அப்போ நம்முடைய வாதவருடிகள் சொல்வது போல் தனியாய் நின்றான் என்று சொல்கிறார். அந்தனர் அவையின் மிக்கார் மறையவர் அடிமையாதல், இது ரொம்ப, அதாவது ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் அந்த வழக்கத்தில் இல்லை. அப்படி இல்லாத ஒரு வழக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்போ சாமி கேட்குறாங்க. அதான் அப்படி அந்தனது சபையிலே தலைவர்கள் இது கேட்டு, ஐயா மறையவர் பிறருக்கு அடிமையாகும் செய்து இந்த உலகத்திலே இல்லை, அவ்வாறு இருந்து நீ புதுமையாக சொன்னவாறு என்ன என்று கேட்டார்கள். அதற்கு வந்து பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தனியாக நின்ற வேதியர் இந்த வழக்கு வந்த விதம் இசைவின் மூலமாக அன்றோ, அந்த இசைவை காட்டும் சான்றாக இவனால் கிழிக்கப்பட்ட ஓலை இவனது தந்தையின் தந்தை இசைந்த அடிமையை அதாவது ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் இல்லை அப்படிங்கிறது உலக வழக்கு. ஆனால் இது ஒரு ஒப்பந்த அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக வந்த ஒரு வழக்கு அப்படின்னா
அதாவது இயற்கையாக வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லை, ஆனாலும் கூட ஒரு காரணம் பற்றி ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த வழக்கு அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த ஓலையை அவன் கிழிச்சிட்டான் என்று சொல்கிறாரு. வழக்கு எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வர்றார். அந்தனர் அவையின் மிக்கார், அச்சவையின் தலைவர்கள் வேத பாரகரின் மிக்கார் என்று முன்னர் கூறியது காண்க. மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். மறையவர் அப்படின்னா ஒரு அந்தனர் வந்து அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என்று சொல்லி, இது வைதிக நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி, வைதிக நிலை அப்படிங்கிற நம்முடைய சமயத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. உலக நிலையிலும் இல்லை என்பதும் குறித்தவாறு என்று சொல்லி, சாத்திர நிலை உலக நிலை என்ற 2 நிலைகளையும் இது வந்து இல்லாத ஒரு வழக்கு என்று சொல்கிறாங்க. இவ்வழக்கு மேற்சொல்லிய நூல்களின் வழியே அன்றி இசைவுட்பட்டதாம் என்றார். அந்தனர் அவையின் மிக்கார் கூற்றை நானும் மறையோன் உடன்பட்டு மறுத்தார் ஆயிற்று என்று சொல்லி, அதாவது இந்த மாதிரி ஒரு வழக்கு இல்லைனாலும் கூட இது ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக இருக்கக்கூடிய வழக்கு என்று சொல்லி மீண்டும் அவர் வந்து சொல்கிறாருங்க. வந்தவாறு இசைவு அப்படின்னு சொல்கிறார். ஆங்கிலத்தில் நிறைய சிவகுணியை எப்பொழுது ஆங்கிலத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய குறிப்பு கொடுப்பார். கேஸ் சொல்லியிருக்கார் பாருங்க, கேசஸ் பேஸ்டு ஆன் காமன் லா ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி அந்த அவர் வழக்கறிஞர். நம்ம ஐயா வந்துங்க தமிழ் படித்த உரையாசிரியர் இருந்தாலும் கோவையில் வந்து வழக்கறிஞராக இருந்தவர். யாருங்க? நம்முடைய சிவகுணி ஐயா வழக்கறிஞர். ஆமாம், அதனால தான் அந்த மனுநீதி சோழருடைய சரிதத்தை பார்க்குற பொழுது, மனுநீதி சோழருடைய சரிதம் ஒரு அரசனை பற்றியது, எழுதிய சேக்கிழார் பெருமான் ஒரு அமைச்சர் இல்லையா, முதலமைச்சர். அதுக்கு உரையாசிரியர் சிவகுணி ஐயா வழக்கறிஞர். பாருங்கள் ஒரு சரிதம் எப்படி வருது பாரு. ஒரு அரசனை பற்றிய சரிதம் எழுதியவர் வந்து அமைச்சர், அதுக்கு உரை செய்தவர் வழக்கறிஞர். அதனால தான் அந்த சரிதத்துக்கு அவ்வளோ ஆழமான ஒரு பொருள் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துலையும் வந்து அந்த ஒரு லீகல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டெக்னிக்காக சொல்லியிருப்பார். யார்? நம்ம சிவகுணி ஐயா. ஆமாம், கேசஸ் பேஸ்டு ஆன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒப்பந்தப்படி வரும் வழக்கு அப்படின்னு சொல்லி, கேசஸ் பேஸ்டு ஆன் காமன் லா ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அந்த என்னென்ன சட்டமெல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறார். வந்தவாறு இசைவு, நான் இங்கு வந்தது திருமலையில் நான் அருளியது பற்றி அன்றோ இது என் வழக்கம் என்று சொல்லி வந்தவாறு இசைவு என்று சொல்கிறார். தனியாய் நின்றான் அப்படின்னா தம்மோடு சேர்ந்து பேச கூட்டத்தில் ஒருவரும் இல்லாமல் தனித்து நின்றவன் ஒன்று. இன்னொன்று ஒப்புயர்வற்றவன். தனக்கோ சாமி எப்படிப்பட்டவருங்க? தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் இல்லையா? அதனால் தனக்கு ஓமை இல்லாதவன் பெருமான், வழக்கிலும் ஒருவராலும் வெல்லப்படாத தனிமை உடையவன். ஏன்னா இந்த வழக்கில் அவர் தான் வெற்றி பெற போகிறார். அதனால் வழக்கிலையும் அவர் யாரும் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி சொல்கிறார். தந்தை தன் தந்தைனா பாட்டனார், பேரன் என்பது அக்கால வழக்கு என்று சொல்லி, மகன் மகனுக்கு பெயரிட்டு வழங்கும் வழக்கு பற்றி எழுந்த பேர். அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா தாத்தாவுடைய பெயர் தான் பேரனுக்கு வைப்பாங்க. ஆமாம், அப்படி தான் வழக்கு. தாத்தாவுடைய பெயர் தான். இப்போ நம்பிகளுடைய தாத்தா பேர் ஆரூரன், இவர் பேர் இப்போ ஆரூரன். அவங்க அப்பா பேர் சடையனார், அது சாமியினுடைய பெயர் வச்சுருக்கிறாங்க. சடையனார் அப்படிங்கிறது சாமிக்கு ஒரு பேர் சடையனார் அப்படின்னு சொல்லி, சடையா எனுமால் பெருவா விழுமால் வருது இல்லைங்களா, அது மாதிரி. அதே மாதிரி நம்முடைய அப்பூதி நாயனாருடைய வம்சத்தில் ஒரு தலைமுறைக்கு வந்து அப்பர் சாமியுடைய பெயர் வைப்பாங்க, ஒரு தலைமுறைக்கு சாமியினுடைய பெயர் ஆபத் சகாயேஸ்வரர்னு வைப்பாங்க. ஏன்னா அப்பர் சாமிகளையே குருநாதராக கொண்டவர் அப்பூதி நாயனார். அப்பூதி நாயனார் ஒரு அந்தனர், அப்பர் சாமிகள் வேளாளர். ஆனால் ஒரு தலைமுறைக்கு வந்து திருநாவுக்கரசுன்னு பெயர் வைப்பாங்க. அதான் அப்பூதி நாயனாருடைய மகனுடைய பேர் என்ன? மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. இப்படி அடுத்த தலைமுறைக்கு எப்படி வைப்பாங்க அப்படின்னா ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு வைப்பேன். சாமியினுடைய பேர் திருப்பலன பெருமானுடைய பெயர் வந்து ஆபத் சகாயேஸ்வரர். இப்படி மாறி 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 வைப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா தாத்தாவுடைய பெயர் பாட்டனுக்கு பெயரனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மரபு இருக்குது. இப்போ அவையோர் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த சபையில் இருந்தவங்க சொல்கிறாங்க, இப்போ சாமி சொல்லிட்டாரு, தந்தை தன் தந்தை நேர்ந்ததென்றனன் தனியாய் நின்றான், இவனுடைய பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை இருக்கு என்று சொல்லிட்டார். அதை கேட்டுட்டு அவையோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில் இன்று விசையினால் வழிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ, தசையலாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சாரச் சொன்னான் அசைவில் ஆரூரன் என்னமென் என்றார் அவையின் மிக்கார். இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாமி மீண்டும்
வேதியர் சொல்ல சபையில் இருந்தக்கூடியவங்க வந்து நம்பி ஆரூரரை பார்த்து பேசுகிறாங்க. இப்போ சுந்தரரை பார்த்து அந்த சபையில் இருந்த பெரியவங்க எல்லாம், அந்த அந்தணர்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இசைவைப்படி எழுதிய ஓலையை இவர் காட்டினால் இன்று விரைவில் பற்றி கிழிப்பதும் உனக்கு வெற்றி தரும் செய்யலாமோ? அந்த ஓலையை கிழிச்சா நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அந்த ஓலையை கிழித்தது அவருக்கு இப்போ வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக போயிடுச்சு. ஆமாம், அதுதான் அவருக்கு ஒரு பெரிய வீக்னஸ். கிழிச்சிருக்கக்கூடாது இல்லையா? அப்போவே அவர் சொல்லிடுறாரு, தான் வந்து குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறான், அதனால தான் அதையே கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்கிறார் இல்லையா? அது மாதிரி வெற்றி தரும் செய்யலாமோ? தசையெல்லாம் ஒடுங்குமாறு மிக மூத்தாராக இவர் தமது வழக்கை பொருந்த எடுத்து சொன்னார். ஆரூரரே, இதற்கு உமது கருத்து என்ன என்று கேட்டனர். அப்போ அவர் சாமி சொல்லிட்டார். சாமி சொன்னதுனால பஞ்சாயத்துக்காரர் அதை கேட்டு உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சுந்தரர் கேட்குறாங்க. அது கூட விடமாட்டார். அவனுக்கு என்ன தெரியும், அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிறதுலேன்னு சொல்லுவார் அடுத்தது. ஆமாம், இசைவினால் எழுதும் ஓலை உமது தந்தையின் தந்தை இசைந்து நேர்ந்தது என்று இவர் சொல்லும் ஓலை அப்படின்னு சொல்லி சொல்லார். இசைவு அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. கிழிப்பது வெற்றியாமோ? கிழித்தலாகி உமது செய்கை இவர் வழக்கிற்கு துணை செய்து உமக்கு தோல்வி தருமே என்று வெற்றி தராது. அப்படி கிழித்ததுனால உனக்கு வெற்றி எல்லாம் ஒன்றும் கிடைச்சிடாது என்று சொல்லி சொல்கிறாங்க. தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் உடம்பிலே தசை முழுதும் வற்றி போய் வெறும் எலும்பும் தோளும் ஆகும்படி மூப்படைந்தவன். சாமி அப்படி வந்திருக்காரு. ஆமாம், அந்த வடிவத்தை எப்படி சொல்லார்? மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ என்று சொல்லுவாருங்க. வயசுக்கு ரொம்ப அழகாக, அந்த அழகுக்கு ரொம்ப வயசாகி போனால் எப்படி இருக்குமா? அது மாதிரி இருக்குமா? அழகுக்கு ரொம்ப வயசாகி போனால் அந்த மாதிரி தோற்றத்தில் இருக்குமா? ஆமாம், அதான் மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோம்பார். திருநீலகண்ட நாயனாருடைய சரீரத்தில் வருங்க. அம்மா இருக்கிறாங்க, திருநீலகண்ட நாயனாருடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க. ஆமாம், திருநீலகண்ட நாயனார் சரீரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்பார். அப்படின்னா வளமளி இளமை, அது நல்ல இளமைங்கிறது நல்ல வளமையான ஒரு நிலை. அது என்ன வடிவொரு மூப்பு? வயதான கோலம்ங்கிறது எப்படி? வடிவுன்னா அழகு இல்லைங்களா? வடிவொரு மூப்புன்னா சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, வயதான காலத்துலேயே அவங்க 2 பேரும் அழகாக இருந்தாங்களாம். ஆமாம், வடிவொரு மூப்பு வந்து வடிவொரு மூப்பு அப்படின்னாரு. அதாவது வாரியார் சாமிகள் அதுக்கு நிறைய பொருள் சொல்லுவாருங்க. ஒரு காய் இருக்குது, அது பிஞ்சாக இருக்கிற போது ஒரு நிலை, அப்புறம் காய், அப்புறம் கனி. கனிங்கிறது தானே ரொம்ப வயசானது, ஆனால் காயை விட எது அழகாக இருக்கும்? கனி அழகாக இருக்குன்னு இப்படி சொல்லிகிட்டே வருவார். வாழைப்பழத்துலேருந்து கொய்யாப்பழத்துலேருந்து எல்லாம் சொல்லிகிட்டே வருவார். அப்போ வயசானது தான் அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வயசானதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் வெம்பி போனது அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சாமி. அது மாதிரி அந்த வயதான ஒரு அழகு அப்படிங்கிறது ஒரு அழகு. அதான் இந்த இடத்துல சொல்கிறார். சாமியினுடைய அழகு எப்படின்னா, அழகுக்கு வயசாகி போனால் எப்படி இருக்கும்னா சாமி மாதிரி இருக்கும். ஆமாம், மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அதன் படிவமேயோ என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த சரீரத்தில் சொல்கிறார். திருநீலகண்ட நாயனாருடைய சரீரத்திலையும் அதான் சொல்கிறார். வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார்னர். நிற்க கூட முடியல அவங்கனால, ஆனால் இறைவன் மீது இருந்த அன்பு கொஞ்சம் கூட சாயலை. அவங்க சாயறாங்க நிற்க முடியாமல் வயோதிகத்தில், ஆனால் பெருமான் மீது வச்சுருந்த அன்பு இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கூட அது தானே ரொம்ப முக்கியம். அந்த சரீரத்தில் ரொம்ப ரொம்ப என்ன முக்கியம்னா, அத்தனை காலம் அவங்க 2 பேர் இருந்தாங்க தனியாக. ஒரு 20 வயசு அப்போ நாயனாருக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? சின்ன வயசு தானே. அப்புறம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு 90 வயசு வரைக்கும் அவங்க 2 பேர் அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் கூட நம்மளாம் ஒரு வாரம் 2 வாரம் இல்லைன்னா 2 பிரதோஷம் 3 பிரதோஷம் நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா பிரான்ச்சை மாற்றிடுவோம் நம்ம. ஆனால் அவங்களாம் அப்படி இல்லை பாருங்கள். எப்படி இருக்க முடியும்? நாயன்மார்கள் மாதிரி நம்ம இருக்க முடியுமா? திருநீலகண்ட நாயனார் எத்தனை வருஷம் இருந்திருக்கார்? 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா? சொல்கிறார், வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அப்படின்ட்டார். தளர்வோடு சாய்ந்தோம்னா நிற்க முடியல அவங்கனால. நிற்க முடியலன்னா எத்தனை வயசு இருக்கும்? 95 வயசு. அங்கே சென்னை பையன் நல்லா குச்சியெல்லாம் இல்லாமல் நீட்டாக நடக்கிறாரு. அப்போ 95 வயசுலேயும் கூட நல்லா இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ அதுக்கு மேலே வயசாகிருக்கும் இல்லையா? ஆனால் அத்தனை காலம் பொறுமையாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாங்க? அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை. 2 பேர்த்துக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு உடல் இன்பமும் இல்லைங்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. ஆமாம்,
சாமிக்கு தெரியும், இவங்க 2 பேர்த்துக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதுதான் அந்த சரீரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த வயதானாலும் கூட அந்த அழகு அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த ஒரு அழகு. அதனால் வயதான கோலத்தை எப்படி சாமி நமக்கு கொடுக்குறாரோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். ஆமாம், இப்படி தனியாய் நின்றான் என்று சொல்லி சொல்கிறார். இசைவினால் எழுதும் மோலை காட்டினான் ஆகியல் என்று இது பார்த்துருங்க. தனியாய் நின்றான் பார்த்தாச்சு. அடுத்து இந்த பாட்டு, இசைவினால் எழுதும் அசைவில் ஆரூரன் என்னமன் என்று அவையின் மிக்கார் என்று சொல்லி இப்படி வழக்கை பொருந்த எடுத்து சொன்னார். ஆரூரரே இதற்கு மது கருத்து என்ன என்று சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க. நம் கிளி இசைவினால் எழுதும் மோலை தந்தையின் இசைந்து நேர்ந்தது என்று சொல்லி கிழிப்பது வெற்றியாமல் கிழித்தலாகி நமது செய்கை இவர் வழக்கிற்கு துணை செய்து உமக்கு தோல்வி தருமை என்று வெற்றி தராதுன்னு சொல்கிறாங்க. தசையெல்லாம் ஒடுங்கும், இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்தோம் இல்லையா, தசையெல்லாம் ஒடுங்கும் மூத்தான் என்று சொல்லி அப்படியே உடம்பில் இருக்கக்கூடிய தசை முழுவதும் வற்றி போய் தோலும் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் அழகாக இருக்கிறார் சாமி. ஆமாம், மூப்படைந்தவன் தனது விசுவத் திருமேனியிலே மாயையால் உண்டாய் விரிந்த உலகம் முழுமையும் தன்னுள்ளே ஒடுங்கவும் மேலும் தான் நிற்கும் பழமையுடையான் என்பது தொனி பொருளாம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், எண்ணம் என்ன அப்படின்னு, நீர் இத்தனைக்கும் ஒன்றும் பேசாமல் அசைவற்று நிற்கின்றீரே, உமது மனத்தில் ஏதோ எண்ணமிட்டு கொண்டு இவ்விதம் நிற்பதாக தோன்றுகின்றது. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, சாமி பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. சபையில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க, சுந்தரர் அப்படியே நிற்கிறார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் அவரை விட்டு போகவும் முடியல, சாமி கூடவே தான் இருக்கிறார். அதான் திரிமுக காந்தம் சேர்ந்த வள்ளிரும்பு அணையமா போல்னு சொல்லிட்டார் இல்லையா. ஒரு காந்தத்து பின்னாடி ஒரு ஈர்க்கப்பட்ட இரும்பு போல் நிற்கிறாரு, ஒன்றும் பேச முடியல அவரால். அவதான் விடமாட்டேங்கிறாங்க, பேசாமல் இருக்கிறான், உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவரை கேட்குறாங்க. அவன் எண்ணமிட்டு கொண்டு இவ்விதம் நிற்பதாக தோன்றுகிறது, ஏதோ மனசில் நீ வச்சிருக்கிறேப்பா, இல்லைன்னா நீ பேசாது இருக்க மாட்டேன் அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நம்பிகள் சொல்கிறாருங்க. நம்பிகள் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து நூல் உணர்ந்தீர் ஆதி சைவன் என்று அறிவீர் என்னை தனக்கு வேறடிமையின்றி வந்தனன் சாதித்தானேன் மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயையன் சொல்லுகேன் யான் எனக்கு இது தெளிய உண்ணாது என்றனன் எண்ணம் மிக்கான் அப்படின்னா, அனைத்து நூல் ஒரு சபைகள் இருக்குங்களை பார்த்து நீங்கள்லாம் நிறைய படிச்சுவீங்க, எல்லா நூலும் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அதாவது சபையை அவரை பார்த்து கொஞ்சம் பெருமையாக சொல்லுவது அப்படிங்கிறது வழக்கு தொடுப்பவர்களுடைய ஒரு இதுங்க, ஒரு டெக்னிக் இது. ஆமாம், நான் இந்த கோர்ட்டில் எல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீதிபதியை பார்த்து மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி பெருமையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த சபையர் இருக்கிறவங்கள பார்த்து எல்லா நூலும் படிச்சுவீங்க, உங்களுக்கு தெரியாத நீதி ஒன்றும் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு ஆதி செய்வன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா பக்கத்து ஊருக்காரர் தானே. இவர் வெண்ணையனூரில் வழக்கு நடக்குது, அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாவலூர். அதனால் என்னை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆதி செய்வன்னு தெரியும், ஒரு ஆதி செய்வன் இன்னொரு ஆதி செய்வனுக்கு அடிமை இல்லைங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்படி வழக்கை தனக்கு சாதகமாக பேசுகிறார். இப்போ தனக்கு வேறடிமை என்று வந்தனன் சாதித்தானேன். இது இப்போ இந்த அந்தணன் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, என்னை தனக்கு வேறு அடிமை என்று சொல்வானானால் இது என் மனத்திற்கு எட்டாத மாயையாய் உள்ளது என்று சொல்லி இது ஒரு அதை மனத்தினால் உணர்வதற்கு எட்டா மாயையன் என் சொல்லுகேன் யான், நான் என்ன சொல்ல முடியும், இதுக்கு என்னால் என்ன சொல்ல முடியும், நீங்கள்லாம் பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க, அந்த பெரியவர் அப்படி பேசுகிறாரு, என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, என்னுடைய மனதிற்கு எட்டாத ஒரு மாயையாக இது. மாயை அப்படின்னா என்ன தெரியுங்களா, மயக்கம்னு அர்த்தங்க. மாயை என்ன செய்யும், மயக்கமும் செய்யும் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆமாம், மாயையாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு இதனை இன்னபடி என தெளிந்து அறிந்து சொல்லக்கூடவில்லை என்று சொன்னார். அதாவது எனக்கு இது தெளிய ஒண்ணாது என்றனன் எண்ணம், எனக்கு என்ன சொல்கிறது என்ன ஒன்றுமே தெரியல எனக்கு என்று சொல்லி நம்பிகள் சொல்கிறார். அனைத்து நூல் உணர்ந்தீர் அப்படின்னா வழக்கிடுவோர் சபையோர்களின் நோக்கத்தை தங்கள் பக்கமாக்க வேண்டி இவ்வாறு புகழ்ந்து கூறுதல் வழக்கு என்று சொல்லி கோர்ட்டில் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆதிசைவர் அப்படின்னா, ஆதிசைவர் சிவபிராமணர், சிவன் அனாதிசைவன், அவர்கள் ஆதிசைவர் என்று சொல்லி சொல்லாங்க. அவங்க எப்பொழுதுமே அனாதிசைவனாக சிவபெருமானுக்கே ஆளானவர்கள், வேறு ஒருவருக்கும் ஆளாகாதவர்கள்
ஆமாம், அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்னா பரம்பரையாக அவங்க வந்து சிவபெருமானுக்கு மட்டும்தான் அடிமை, வேறு யாருக்கும் அவங்க அடிமை இல்லை. உயர்ந்த குலம் அப்படின்னா ஆதிசைவ கோத்திரம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து நமக்கு கிடையாது. உயர்ந்த குலம் அப்படின்னா ஆதிசைவ கோத்திரம் தான் உயர்ந்த கோத்திரங்க. ஆமாம், அதில் அந்தனர் அப்படிங்கிறத சடங்குகள் செய்யக்கூடிய அந்தணர்கள் வேறு. சடங்கு செய்யக்கூடிய அந்தணர்கள் வந்து கோயில் கொடிமரத்தை தாண்டக்கூடாது, அது ஒரு விதி இருக்குது. அவங்க உள்ளே போய் கர்ப்ப கிரகத்தில் போய் சாமியை தீண்டக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு பணி நிறையா இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒருத்தரை நியமிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடாது. அவங்க உள்ளே போய் வழிபாடு செய்ய உரிமை கிடையாது, இவங்களுக்கு தான் உரிமை. ஆதிசைவர்களுக்கு மட்டும்தான் உரிமை. நம்முடைய புராணத்தில் வருது, நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வருது. புகழ்துணை நாயனார் ஆதிசைவர், நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆதிசைவர், அதே மாதிரி நம்முடைய திருநீலக்க நாயனார் ஆதிசைவர். இவங்கெல்லாம் வந்து ஆதிசைவர்கள், கோயிலில் உள்ளே போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உரிமை பெற்றவர்கள். ஆமாம். அறிவீர் அப்படின்னா நீங்களே அறிவீர்கள், நான் சொல்ல வேண்டுவது இல்லை, வேறு வகையில் நிரூபிக்கவும் வேண்டியதில்லை, நீதி சபையினரே அறிந்து கொள்ள கிடந்தது என்று சொல்லாருங்க. நிறைய இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். A fact which the court can take judicial notice of and which does not require proof அப்படின்னு சொல்லி அந்த லீகல் இருக்கக்கூடியதெல்லாம் ஐயா வந்து எழுதியிருக்கார், சிவகணி ஐயா. நீங்களே உங்களுக்கே தெரியும் அப்படி சொல்கிறார். தனக்கு வேறு அடிமை, பிறரது அடிமைத்திறன் என்றும் வேறுபட்ட விசேடத்தன்மையுடைய அடிமைத்திறம் அப்படின்னா மற்றவர்களுடைய அடிமை வேறு, தேவர்களுடைய அடிமையெல்லாம் வேறு, அதெல்லாம் வந்து கொத்தடிமை. ஆனால் இது என்ன அடிமை? காதல் அடியான். அவரே சொல்கிறார், காதல் அடியான நான் விரும்பி அவனை ஏற்கொண்டேன் அப்படி சொல்லி. இதைத்தான் கடைசி எங்கே பிடிக்கிறார் அப்படின்னா, பறவை நாச்சியார்கிட்ட தூது போகிற பொழுது இதைத்தான் பிடிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல் முறை போயிட்டு என்னால் முடியாதுன்ட்டு திரும்பி வந்துடுவார். பறவை நாச்சியாருக்கு சங்கிலியாரை திருமணம் செஞ்சிட்றாரு. திருவாரூரில் வந்து அம்மா வந்து அனுமதிக்கிறதில்ல. அவர் வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் இப்போ 2 கண்ணில் ஒரு கண்ணு தான் இருந்தது. ஒரு கண் வந்து பதிகம் பாடி பெருமான் கொடுத்துட்டார். ஒரு கண் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் அங்கே இசைவு பெற்றாதானே போக முடியும். பறவைநாச்சியார் அதுக்கு இசைவு தெரிவிக்கணும். அப்போ சாமி தான் வந்து தூது போகிறார். அப்படி சாமி தூது செல்லுகின்ற பொழுது முதல் முறை போயிட்டு அம்மா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பங்குனி உத்தரத்துக்கு பொருள் கொண்டு வருவன்ட்டு போனவர் திரும்பி வரலை. சங்கிலியோடு தொடக்குண்டு அவருக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்களா, வந்தால் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்றாங்க. சாமி அதையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் போனேன், ஒத்துக்க மாட்டேன்ட்டா பறவை, அதனால் முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போ சுந்தரருக்கு கோபம் அதிகமாகிடுது. என் உயிரை விடுவேன் அப்படிங்கிறார். என்னங்கிறாரு? உயிரை விடுவேங்கிறாரு. நானாக உங்களை வந்து நான் என்னை அடிமையை ஏற்றுக்குங்கன்னு சொன்னேன். நீங்கள் தானே என்னை ஆட்கொண்டீங்க, எனக்கு எல்லாம் செய்யறேன்னு சொல்லி ஆட்கொண்டது யார்? நீங்கள் தான் வழியை என்னை ஆட்கொண்டது. அதனால் எனக்கு என்னுடைய தேவைகளை நீங்கள் தான் பூர்த்தி செய்யணும் என்று சொல்லி உரிமையோடு கேட்பார். அடியாரிடுக்கண் தரியாரே அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நிலை என்ன? அடியாருடைய துன்பத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டீங்கல்ல, இப்போ நான் இவ்வளவு துன்பப்படுறேன்ல, எனக்காக நீங்கள் செய்யணுன்ட்டு அப்புறம் தான் 2வது முறை போய் அதை முடிச்சுட்டு வர்றார் சாமி. அதனால் இதை என்னென்னா காதல் அடியான் அப்படிங்கிறது அதுதான், விரும்பி ஆட்கொண்டது. விரும்பி ஆட்கொண்டால் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அதனால் இதைத்தான் அங்கே பிடிக்கிறார். அங்கே தனக்கு வேறு அடிமை, அதை பிறரது அடிமைத்தரம் வேறு, இவரை ஆட்கொண்ட அடிமைத்தரம் வேறு. சாதித்தானில் அப்படி இருந்தும் இல்லாததொரு பொருளை உண்டென இவன் சாதனையாக சொன்னான் அப்படின்னு சொல்கிறார். மனத்தினால் உணர்தற்கு எட்டாம் மாயை அப்படின்னார். அப்படின்னா இவன் சாதிக்கும் சாதனை எவருடைய மனத்தினாலும் எட்ட முடியாத மாயையாம் என்று சொல்கிறார். ஆமாம், அப்படின்னா நமக்கு பெருமானுடைய திருவருள் வருகின்ற வரைக்கும், அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து அந்த இறைவனுடைய அந்த பதிஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வருகின்ற வரைக்கும் இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆமாம், சொல்கிறார் இல்லைங்களா, 9ஆம் சூத்திரத்தில் வருது பாருங்கள். ஊனக்கண் பாசம் உணரா பதிய ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி அப்படின்னு சொல்கிறார். ஊனக்கண் அப்படிங்கிறது உலகியல் அறிவு, அதை பாசஞானம் பசுஞானம் என்று சொல்லக்கூடியது. அந்த பாசஞானம் பசுஞானத்தினால் பெருமான அறிய முடியாது. அது இறைவனுடைய திருவருள் ஞானத்தால் மட்டும்தான் அறிய முடியும். அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு நமக்கு வாதபுரடிகள் சொல்கிறார். அது மாதிரி
இங்கே வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை, சுந்தரருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியலை. அதான் மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படி அவனுடைய செயலாதலின் இது மனத்திலான உணர்தற்கு எட்டாதாயிற்று என்று சொல்லி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னா உணர்வதற்கரியவன் ஓதுவதற்கு அறியவன். உணர்ந்தோதற்கு அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கணும். உணர்வதற்கு அப்படின்னா மனத்தினாலும் அவனை முழுமையாக நாம் உணர முடியாது, வாக்கினாலும் அவனுடைய பெருமைகளை முழுமையாக சொல்ல முடியாது. உணர்வதற்கு அறியவன், ஓதுவதற்கு அறியவன் அப்படின்னா பசுஞான பாசஞானங்களால் அறியப்பட முடியாதவன் பெருமான். அப்போ அவனுடைய நிலை என்ன? எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவனை எப்படி அறிய முடியும்? அவனுடைய திருவருள் ஞானத்தால் மட்டும்தான் அவனை நாம் அறிய முடியும். நான் வந்து பெருமானை அறிந்து கொண்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாதுங்க. நம்ம பெருமானுடைய திருவருள் இல்லாமல் பெருமானை அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அதான் மனத்தினால் உணர்தற்கெட்ட மாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனம் ஞான கர்மேந்திரியங்களுக்கு மேலாய் நின்று அவற்றை இயக்கும். மனத்தை ஆன்ம அறிவு இயக்கும். ஆன்ம அறிவை மாயை விளக்கும். மாயையுடையவன் மகேசன். மாயையுடையவன் மகேசன். அவனை இவ்வந்தனநாதலின் இவன் செய்கை மனத்தினால் உணர்தற்கேட்ட மாயை ஆயிற்று என்று சொல்லி, நம்ம மாயை இயக்கக்கூடியவன் யார் அப்படின்னா மாயை உடையவன் மகேசன் என்று சொல்லுவாங்க. மகேசன் அப்படின்னா மாயை உடையவன். அப்போ அவனுடைய செயல் இது. இந்த அந்தணநாதலின் இவன் செய்கை மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை என்று சொல்லி சொல்றார். எனக்கு இது தெளிய ஒண்ணாது, எவரும் மனத்தாலும் நினைக்கக்கூடாத ஒரு புதுமை இவர் வாயால் சொல்லவும், பலர் கேட்க அறைகூவவும், அதற்கு ஒரு ஓலை காட்டவும், பின்னர் சபை முன் சாதனையாக வழக்கிடவும் நிகழ்வதை கண்ணால் கண்டார் ஆதலின் இதனை மனத்திற்கேட்ட மாயையே என்று சொல்லி, அதனால் எனக்கு ஒன்றும் தெளிய முடியல அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்கிறார். எனக்கு ஒரு தெளிவும் கிடைக்கல என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்புறம் அவ்வுரை அவையின் முன்பு நம்பி யாரூரர் சொல்ல செவ்விய மறையோர் நின்ற திருமறை முனியை நோக்கி, இவ்வுலகின் கண்ணி இன்றி இவரை உன் அடிமை என்ற வெவ்வுரை எம்முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வுரை அவையின் முன்பு நம்பியாரூர் சொல்ல, நம்பியாரூர் இப்படி சொல்றதுக்கு பிறகு அந்த நம்பியாரூர் சபையின் முன்னை இவ்வாறு சொல்லிவிடவே, அச்சபையில் இருந்த செம்மை அந்தணர்கள் நின்றவராகிய திருமறை முனிவரை பார்த்து, அந்த அந்தணர்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய அந்த பெரியவரை பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலே நீ இன்று இவரை உன் அடிமை என்று வசை வழக்கை எங்கள் முன்பு நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து அடிமை அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது நிரூபித்து காட்டணும், இல்லைன்னா நாங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்படி செவ்விய மறையோர் அப்படின்னா அந்தணரவையின் மிக்கோர், வேத பாரகரின் மிக்கார் என்று சொல்லி அந்த செம்மை குணமுடைய அந்தணர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. நின்ற திருமறை முனி அப்படின்னா முன்னே வழக்கு தொடுத்து நின்ற மறைமுனிவர் யார்? பெருமான். இங்கே கிளவேதியராக வந்த பெருமான். அருமறை முடிவில் நடுவில் சிரத்தில் நின்ற முனி என்று சொல்லி நின்ற திருமறை முனி என்று சொல்லி சொல்கிறாருங்க. வெவ்வுரை அப்படிங்கிறது காதால் கேட்கவும் தகாதது. வெவ்வுரைனா ரொம்ப மோசமான ஒரு சொல் அப்படிங்கிறது. காதால் கேட்கக்கூட தகுதி இல்லாத ஒரு சொல்லை நீங்கள் வாயால் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்பு ஏற்ற வேண்டிய எமது சபை முன்னர் நிரூபிக்கும் பொறுப்பு உம்முடைய பேரில் உள்ளது. அதை பெரியவங்க எல்லாரும் பார்த்து அந்த சாமிகிட்ட என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பொறுப்பு, இப்போ அவன் அடிமை அப்படிங்கிறத நீங்கள் நிரூபித்து காட்டணும் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சொல்லியிருக்கார். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்கார். மீண்டும் முன்பு ஏற்ற வேண்டும் என்று சொல்லியதை தொடர்ந்து அவ்வாறு ஏற்றதற்கு இன்னென்னவற்றை நீ காட்டுதல் வேண்டும் என்று நியாய வரம்புகளை அறிவித்து காட்டியவாறு என்று சொல்கிறாருங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சான்றுகள் கேட்குறாங்க. ஒரு வழக்கை நிரூபிப்பதற்கு ஒரு சான்று வேணும் இல்லைங்களா? அதில் 3 சான்று வேணும். மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியின் 3இல் 1 காட்டுவா என்ன முன்னே மூச்சியில் கிழித்த ஓலை படியோலை மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் என்றனன் மாயை வல்லான். அவ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி நம்பி ஆரூர் சபையின் முன்னே இவ்வாறு சொன்னதுக்கு பிறகு அவ்வாறு நிரூபிக்க வேண்டுமானால் அதற்கு ஆட்சி அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இல்லைங்களா? கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கணும். கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கைப்பட எழுதிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நேரில் பார்த்த சாட்சி இருக்கணும்.
நேரில் பார்த்த சாட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க தாத்தா காலத்தில் இருந்த பெரியவங்கள்லாம் யாரும் இப்போ இருக்க போகிறது இல்லை. அதனால் அதை விட்டுட்டாங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன சொல்கிறாருன்னா, இவன் ஏற்கனவே கிழிச்சது வந்து படியோலை, அதனுடைய மூல ஓலை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போவே ஜெராக்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்குது பாருங்களேன். படியோலை அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ வந்து மூல ஓலை என்னிடத்தில் இருக்குது என்று சொல்லி சாமி வந்து சொல்கிறாருங்க. ஆமாம், மாயை வல்லானாகிய அந்த வேதியர் அந்த 3 வகையில் நான் காட்ட நின்றது ஆவணமே. ஆனால் முன்னே மனப்பந்தரில் கோபத்தால் ஆரூரன் கிழித்தது படி ஓலையே. அப்புறம் மூல ஓலை நீதி சபையும் காட்டுவதற்காக சேமமாய் வைத்துள்ளேன். ரொம்ப பத்திரமா நான் அதையே வச்சுருக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான்னு தெரியும். 16 வயசு பையனை போய் கல்யாண பந்தலில் போய் நீ எனக்கு அடிமைனா சும்மா விட்டுருவானா, சாமிக்கு தெரியாத என்ன. அதனால் வந்து அந்த டூப்ளிகேட்டை கொடுத்துருக்கிறார். ஆமாம், இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கார். அதனால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சாமிக்கு ஏற்கனவே தெரியும். ஆமாம், இப்படி அது சொன்ன நீதி சபையும் காட்டுவதற்காக அப்படியே அந்த ஓலையை வந்து சேமமாக வைத்து பத்திரமா நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆட்சின்னா ஆவணம், காட்சி என 3 அக்காலத்தின் தமிழர் நீதிமுறையில் பொருள் நிச்சயிக்க உதவும் 3 வகை சாட்சியங்கள். அந்த காலத்தில் தமிழர்களுக்கு வந்து இந்த 3 வகையான சாட்சிகள் வந்து ரொம்ப தேவைப்பட்டிருக்கு. ஒரு வழக்கு வந்து நிச்சயிக்கணும் அப்படின்னா அந்த தீர்ப்பு சொல்லணும், இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுதுங்க. ஆவணம் ஆட்சி அப்படிங்கிறது அடிப்பட்ட சான்றோரிடத்து தொன்று தொட்டு வழங்கி வருவதும் அது காரணப்பட்டு யாவராலும் ஒப்புக்கொள்ள பெறுவதுமான உலக வழக்கு. ஆவணம் வழக்கின் பகுதிகளை காட்டக்கூடிய விவரங்கள் எழுதப்பெற்ற ஓலைகள். அந்த காலத்தில் எல்லாமே ஓலைகள் தான் இல்லையா. அதனால் மற்ற அயலார்தங்கள் காட்சி வழக்கின் பதிவுகளில் பிறர் தான் கண்டதை சொல்வது என்று சொல்லி, அது அயலார்தங்கள் காட்சிங்கிறார். சொந்தக்காரர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. சொந்தக்காரர் யாரும் சொன்னால் அந்த வழக்கு ஏற்றுக்காது. அயலார்தங்கள் காட்சி அப்படின்னாரு. ஏன்னா சொந்தக்காரர் சாதகமாக தானே சொல்லுவாங்க. அதனால் யார் எந்த விதத்துலேயும் சொந்தம் இருக்கக்கூடாது. சொந்தம் இல்லாதவங்க சொல்கிற சாட்சி மட்டும்தான் அந்த காலத்தில் ஏற்றுருக்குறாங்க. ஆமாம், அதான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ் இப்படியெல்லாம் சொல்கிறார். ஹியர்சே இஸ் நாட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்கிறார். ஒருவர் சொல்ல கேட்டதை சாட்சியாக சொல்லக்கூடாதான். ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதே ஏற்றுக்க மாட்டாங்களாம். அப்படியெல்லாம் இருந்திருக்கு. நம்ம இல்லைங்க அப்படி பார்த்துட்டு வந்தவங்க நேரில் சொன்னாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்த்தவங்களே வந்து சொல்லணும். அது சொந்தக்காரராக இருக்கக்கூடாது, அயலாராக இருக்கணும். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க. மூழ்ச்சின்னா மூண்ட கோபம் என்று சொல்லி படி ஓலை பெரிதொன்றனை பார்த்து அதன்படி எழுதி வைத்த ஒரு ஓலை அப்படின்னு சொல்லி. ஜெராக்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. பார்த்து அதே மாதிரி எழுதி ஒன்று வச்சுக்குவாங்க பத்திரமா. அந்த ஒரிஜினல் அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல நம்ம அப்படி தானே எழுதி அதை வந்து அட்டஸ்டேஷன் வாங்குவாங்க இல்லைங்களா. எல்லாம் போய் மணிகாரர்கிட்ட பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடிய கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதுக்கு பிறகு ஜெராக்ஸ் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க இப்போ. அதனால் ஓலை ஆட்சி ஆவணம் காட்சி 3ல் 1 காட்டுக்கு என்று சபையோர் முன் வேதியர் முன்னரே வந்தவாறு இசைவே என்றோ என்றதனால் இதற்கு ஆட்சி இல்லை. அப்புறம் தந்தை தன் தந்தை நேர்ந்தது என்றமையால் நீண்ட காலத்து முற்பட்ட அயலார் காட்சியும் இல்லை. அதனால் வந்து ஆவணம் ஒன்றே எஞ்சியது என்று சொல்லி சொல்கிறார். வைத்து மாயை வல்லான் அப்படின்னு மூல ஓலையை பற்றி முன்னர் சொல்லாது சபையர் முன்பு புதிதாய் கற்பித்து சொன்னார் என்று பிழை வாராமை கருதி ஆதியில் மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பு. ஏற்கனவே வந்து கிழிச்சது அது மூல ஓலையே இல்லைனாலும் சாமி என்ன மூல ஓலை உருவாக்க முடியாத என்ன, அவர் பார்த்து என்ன வேணாலும் செய்யலாம். ஆமாம், உயிர்களை ஊட்டும் பொருட்டு அவைகளுக்கு வேண்டியவாறே மாயையிலிருந்து எல்லா புவனங்களையும் படைப்பவன் இது செய்தல் வியப்பன்று என்று குறிப்பார். இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய பெருமான் ஒரு பெரிய டாக்குமெண்ட் சொன்ன வந்து உருவாக்கவும் முடியாது. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் சாமி செஞ்சிருவார். ஆமாம், மாயை வல்லான் என்றார். யாவரையும் தனது மாயையினுட்படச் செய்து தான் அதில் படாமல் மாயா அதீதனாய் விளங்குதலால் வல்லான் என்று சொல்லி சொல்லார். வல்லையேல் காட்டுங்கென்ன மறையவன் வழி செய்யாமல் சொல்ல நீர் வள்ளீராகில் காட்டுவேன் என்று சொல்ல செல்வனான் மறையோர் நாங்கள் தீங்குற ஒட்டோம் என்றார். அல்லல் தீர்ந்து ஆள நின்றார் ஆவணம் கொண்டு சென்றார். என்ன சொல்கிறார்னா, ஏற்கனவே இந்த பையன் முதல்ல ஒன்றை காட்டி அதை வாங்கி பிடுங்கி கிழிச்சிட்டான். நீங்கள் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தா நீங்கள் இதை எதுவும் செய்ய மாட்டான்னு எனக்கு வந்து
ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும். அப்போ தான் நான் இதை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், அவ்வாறு மூலபோலை காட்ட முடியுமானால் இங்கு காட்டுக என்றலும் நம்பி யாரொரு முன்போல் பலாத்காரம் செய்து பழுது செய்து விடாமல் இருக்கும்படி நீங்கள் சொல்ல வல்லீரானால் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், அப்படின்னா நான் அவன் ஏதாவது செஞ்சிருவான், அது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. திருமறையோர்களாகிய சபையோர் நாங்கள் முன்போல் இங்கு சாட்சி ஓலைக்கு தீங்கு விடமாட்டோம், அப்படியெல்லாம் நாங்கள் எந்த ஒரு தீங்கும் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் உறுதி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் இளவரசர், யார், நம்பிகள், அரசனுடைய வளர்ப்பு மகன். அதனால் அவருக்கு பேக்ரவுண்டெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. இவர் ஒரு சாதாரணமாக ஒரு ஐயர் வந்து என்ன பண்ண முடியும் அவரை. அதனால் இதெல்லாமே வந்து அப்படி சொல்கிறார். அவர் இளவரசனுடைய மகன், அவர் இளவரசர், அரசனுடைய ஒரு வளர்ப்பு மகன், பெரிய சிவாச்சாரியார், ஆதிசைவ சிவாச்சாரியாருடைய கோத்திரத்தில் வந்தவர். அதனால் வந்து அப்படி ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுங்கிறத முதல்லே சொல்கிறாருங்க. திருமறையோர்களாகிய சபையோர் நாங்கள் முன்பு போல் இங்கு சாட்சி ஓலைக்கு தீங்க விட மாட்டோம், துன்பம் அதை என்ன சொல்ற, அல்லல் தீர்ந்து ஆள நின்றார் ஆவணம் கொண்டு சென்றார். அப்படின்னா அல்லல் தீர்ந்து ஆளன், துன்பத்தை நீக்கி ஆள நின்றவர் அப்படிங்கிற. நம்முடைய துன்பத்தை நீக்கி ஆளக்கூடியது யார்? சிவபெருமான். இப்போ நம்பிகளுடைய துன்பத்தை நீக்கி ஆளுவதற்காக வந்திருக்கிறார் இல்லையா. முதல்ல அங்கே என்ன சொல்லிட்டு வந்தார் சுந்தரர்? மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள் அப்படின்னார். சாமி என்ன சொன்னார்? சாமி சொன்னது மாதர்வால் மனம் போக்கினை அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய்ன்னு அங்கே சொன்னார். எங்கள் திரு கைலையில் சொன்னார். அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, இந்த 2 பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, மண்ணுலகத்தில் போனால் இந்த பெண்கள் யாருங்கிறது எனக்கு தெரியாது, வேறொரு பெண்ணிடத்தில் என் மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மண்ணுலகம் எப்படிப்பட்டதுன்னா மயக்கத்தை செய்யக்கூடிய உலகம். ஏன்னா அதனால் தான் சொன்னார், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள். அந்த தான் இப்போ செய்ய போகிறார் சாமி. அவர் சொன்னதை, சுந்தரர் சொன்னதை தான் இங்கே செய்கிறார். அதனால் அதான் சொல்கிறார், அல்லல் தீர்த்து ஆள நின்றார் ஆவணம் கொண்டு சென்றார். அல்லல் தீர்த்துன்னா நம்முடைய துன்பத்தை நீக்கி ஆள நின்றவர் யார்? சிவபெருமானுங்க. வேறு யாரும் நம்முடைய துன்பத்தை நீக்கவே முடியாதுங்க. நமக்கு துன்பம் நீங்கணும் அப்படின்னா நம்முடைய துன்பத்தை யார் நீக்க முடியும் அப்படின்னா பெருமான் மட்டும்தான் நீக்க முடியும். ஆமாம், அவரை தவிர யாரும் நீக்க முடியாது. அதான் சொல்ல, பன்னிடை தமிழப்பாய் பழத்தினில் சுவையப்பாய் கண்ணிடை மணியப்பாய் கடுவிரல் சுடரப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றேன்னு குறுகாவூர் வெள்ளடையில் சொல்கிறாருங்க. மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று சொல்லி மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாதுன்னு சுந்தரர் நமக்காக பாடியிருக்கிறார். குறுகாவூர் வெள்ளடையில் பாடியிருக்கார். நம்ம அடியார்களுக்கு துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அடியார் இடுக்கன் தரியார் அப்படின்னு சொல்லி திருவாரூரில் கேட்குறாரு. அடியார் துன்பத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, ஏன் என்னை மட்டும் இப்படி நீங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு பிறகு தான் பெருமான் போகிறார். அப்போ அல்லல் தீர்ந்து ஆள நின்றார் ஆவணம் கொண்டு சென்றார். அப்படி அல்லல் தீர்ந்து துன்பம் தீர்த்து தடுத்தாட்கொள்ள என்று கொண்டு நின்ற இறைவனார் ஓலையை கையில் எடுத்துக்கொண்டு சபையோரின் முன்னே சென்றார். அப்படியே அதான் ஓலை காட்டி ஆட்கொண்டவர் அப்படிங்கிறது இவர் தான். ஓலை காட்டி ஆட்கொண்டது சுந்தரரை, பாலை காட்டி ஆட்கொண்டது ஞானசம்பந்த பெருமானை, அப்புறம் காளை காட்டி ஆட்கொண்டது வாதவூரடிகளை, சூளை கொடுத்து ஆட்கொண்டது நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் இல்லைங்களா, அப்பர் சாமிகளை. 4 பேர்த்தையும் 4 பேர் சாமி வந்து, அதாவது அதனால் சாமிக்கு ஏதாவது குற்றமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. சாமி எப்பொழுதுமே குற்றமுடையவன் கிடையாதுங்க. ஆமாம், எப்படின்னா அவனுடைய அருள் தன்மைகள் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் இருக்கும், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அருள் செய்வார். அதை நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமானமும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டார். யார் பாடினாங்க? ஞானசம்பந்த பெருமான் பாசுரத்தில் பாடுறார். அந்த வாழ்கந்தனர் பதிகத்தில் பாடுறார், ஆட்பாலவர்க்கு, ஆட்பாலவன ஆட்கொண்டவர்களுக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டாம். யாருக்கு வேணாலும் பெருமான் எப்படி வேணாலும் அருள் செய்வார். ஏன்னா அவங்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்றார் போல் ஒருத்தருக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆட்கொள்வார், ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ வினைகளை எல்லாம் நீக்கி ஆட்கொள்வார். இப்படியெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. நம்ம கணக்கு என்னங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்ம தான் பெரிய சிவபுண்ணியம் செஞ்சிட்ருக்கிறோம்னு. ஆனால் ஒன்றுமே இல்லைங்கிறது சாமிக்கு மட்டும்தானே தெரியும். ஆமாம், நம்ம அப்படி நினச்சிட்ருக்குறோம். ஆனால் சாமிக்கு அவருக்கு தான் தெரியும் யாருடைய கணக்கு என்ன அப்படிங்கிறது சாமிக்கு தான் தெரியும். அதனால் வந்து யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அருள் செய்வார்.
ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார், நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார்னா அதுக்கு காரணம் இருக்கும் இல்லையா? எதுக்குமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆட்கொள்வார் பெருமான். ஆனால் கண்டிப்பாக ஆட்கொள்வார். வல்லையேல் காட்டு, இங்கே உன்னால் முடியுமானால் இங்கு காட்டுக. அந்த நீங்கள் ஏதாவது காட்ட முடியும்னா அந்த சான்றுகளை காட்டுங்க என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. மறையவன் அப்படின்னு நம்பி ஆரூரன் வந்த வேதியர் என்று உரைப்பார்கள். வழி செய்யாமல் முன்போல வலிந்து பற்றி கிழித்து விடாமல், நீங்கள் ஏற்கனவே கிழிச்சிருக்கிற அந்த பையன், அதனால் மீண்டும் கிழிக்காமல் இருக்கணும், அதற்கு நீங்கள் வழி செஞ்சால் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம். வள்ளீராகில் அவன் அரசர் காதல் மகன் ஆதலின் நீங்கள் சொல்ல வள்ளீர் அவரோ என்று ஐயப்பட்டார் போன்று அது ராஜாவுடைய காதல் மகன் விரும்பி அவர் எடுத்துட்டார் இல்லையா? சுந்தரருடைய அழகில் மயங்கி அவர் இந்த குழந்தையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்பாட்ட போய் கேட்டு எடுத்துக்கிறார். அதனால் ராஜாவுடைய காதல் மகனாக இருக்கிறதுனால அவர் என்ன வேணாலும் செய்வார். அதனால் நீங்கள் எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தீங்குற ஒட்டோம்னு சொல்வது மட்டுமன்று மற்றும் எவ்வாற்றானும் தீமை நிகழாமல் தடுத்து பாதுகாப்போம் என்று உறுதி கூறியவாறு அல்லல் சிவபெருமானது செய்ய சேவடி நீங்கும் சிறுமையில் பட்டு மையல் மானுடமாய் மயங்கும் உலகிலே உலல வினை தேட மனத்திற்கு அமைந்து நின்ற துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. தீர்த்து ஆளன் என்றார். தீர்த்து இங்கே வாராமல் தடுத்தல் என்ற பொருளில் வந்தது. கையிலையில் அருள் செய்த சாலுமொழியால் அந்த அல்லல் வாராமல் தடுத்தாட்கொள்ள நின்றவன். இப்போ திருமணத்தை நிறுத்தணுங்கிறதெல்லாம் சாமியினுடைய நோக்கம் இல்லை. இந்த பெண் இல்லை, அதனால் அதை நிறுத்திட்டு பறவையார் சங்கிலியாரை திருமணம் செஞ்சு வைக்க போகிறாரு சாமி இல்லையா? அதான் மாதவ சிவஞான முனிவர் சொல்கிறாருங்க. என்ன சொன்னார்னா, ஒரு மனத்தை தடுத்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டு இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் அப்படின்னாருங்க. அது யார் ஒரு மனத்தை தடுத்து நிறுத்தினாங்களோ இந்த மனத்தை தான் அது இல்லையா? யார் ஒரு திருமணத்தை தடுத்து நிறுத்தினாங்களோ அவங்கள வச்சே 2 கல்யாணம் பண்ணவரான் யார்? சுந்தரர். வல்லாளன் அப்படின்னு என்ன தெரியுங்களா? கெட்டிக்காரன் அர்த்தம். ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி மாதவ சிவஞான முனிவர் சொல்கிறாருங்க. ஒரு மனத்தை ஒரு மனத்தை சிதைவு செய்து, ஆமாம் தடுத்துன்னு கூட வராது, சிதைவு செய்து இந்த மனத்தை தான் சடங்கவியாருடைய மகளார் மனத்தை ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டு இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அவ்வளவு கெட்டிக்காரனா சுந்தரர். ஆமாம், யார் கல்யாணத்தை நிறுத்தினாங்களோ அவங்கள வச்சு 2 கல்யாணம் பண்ணி பார்த்தவர் சுந்தரர். ஆமாம். தீங்குற ஒட்டோம் சொல்வது மட்டுமன்று மற்றும் எவ்வாற்றானும் தீங்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், சாலுமொழியால் அந்த அல்லல் வாராமல் தடுத்தாட்கொள்ள நின்றவன் உலகிலே எல்லா உயிர்கட்கும் பிறவி துன்பம் தீர்த்து ஆள்வதற்கு அமைந்து நின்றவன் என்று சொல்லி இறைவன் என்பது குறிப்பு அப்படின்னாரு. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போதானான் வினைக்கேடன் என்று சொல்லி திருவாசகத்தில் நம்முடைய வாதபுரடிகள் சொல்கிறார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போதானான் வினைக்கேடன் ஆக்கினாய் என்று சொல்லி அந்த திருவாசகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது வாதபுரடிகள் சொன்னால் வினையில் கிடந்தேன், அதையெல்லாம் நீக்கி வினையெல்லாம் நீக்கி நீங்கள் ஆட்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சென்றான் தான் நின்று முறையிட்ட தானத்தை பெயர்ந்து சபையார் முன்பு ஓலை காட்ட சென்றான் என்று சொல்லி அப்படி சாமி இப்போ சபையை நோக்கி போகிறார். ஓலை எடுத்துக்கொண்டு போகிறார். செல்வனான் மறையோர்னர் கல்வியுடைமை பொருளுடைமை என்று 2 செல்வங்களில் உயர்ந்தோராதலின் பொருளாசையாலேனும் அறியாமையாலேனும் பிழைபட தீர்ப்பு சொல்லாதவர் என்பது குறிப்பு. அதாவது அந்த தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாருன்னா, செல்வ நான் மறையோர் அப்படின்னா காசுக்காகவும் சரி, ஒரு பெருமைக்காகவும் சரி, சொந்த பந்தத்துக்காகவும் சரி, எதுக்கும் தன்னுடைய தீர்ப்பை விட்டு கொடுக்காது இருக்கக்கூடிய பெரியவர்கள். அப்படின்னா அவங்களுக்கு தீர்ப்பு மட்டும்தான் முக்கியமே ஒழிய நீதி மட்டும்தான் முக்கியம். அந்த எப்படி 70 வேளாளர்கள் தீப்புகுந்தாங்க பழையனூரில், திருவாலங்காட்டு பழையனூரில் அந்த வாக்கு தவறியதனால் 70 வேளாளர்கள் தீப்புகுந்து இறந்தாங்க. இந்த நீலி கதையில் வருது இல்லைங்களா? அந்த திருக்குறி தொண்டாயனர் பணம் விழுது வருது. இந்த நீலி என்று சொல்லக்கூடிய தெரியுமில்ல எல்லாத்துக்கும், முதல்ல சொல்லலையா? அந்த நீதி பற்றி வருகின்ற பொழுது என்னென்னா, ஒரு வணிகன், அந்த வணிகன் வேறொரு பெண்ணோடு தொடர்பு வச்சுருக்கிறான். அந்த வேறொரு பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு தன்னுடைய மனைவியை ரொம்ப வஞ்சிக்கிறான். அப்படி மனைவியை வஞ்சித்தது மட்டுமல்லாத அந்த மனைவியை கொன்னே போடுறான். அந்த மனைவியை கொன்ற அந்த பழி நீலிப்பேயாக வருதுங்க. அந்த மனைவி இப்போ நீலிப்பேயாக
என்ன பண்ணுறான்னா அவனை எப்படியாவது பழி வாங்கணும் என்று சொல்லி அவனை துரத்திக்கிட்டே இருக்குது. அவனை அந்த வணிகனை வந்து பின்னாடி எங்கே போனாலும் அப்புறம் துரத்திக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த வணிகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறான். ஒரு மந்திரவாதிகிட்ட போய் என்னை வந்து ஒரு பேய் துரத்திக்கிட்டே வருது, என்னை எப்படியாவது நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்குற பொழுது அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாள் ஒன்றை கையில் கொடுத்து, இந்த வாளை நீ பத்திரமா வச்சுக்கோ, இந்த வாள் உன் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த பேய் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ எந்த நேரத்துலையும் வாழை கீழே வைக்கவே கூடாது, இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த வாளை கொடுத்துட்றான். இந்த பேயும் என்ன பண்ணுது அப்படின்னா எப்படியாவது இவனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அலைஞ்சிட்டே இருக்குது. அப்படி அலைஞ்சிட்டே இருக்கிற பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் ஒரு திருவாலங்காட்டுக்கு பக்கத்தால் பழையனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அப்படியே அந்த ஊரில் போய் அங்கே இருக்கக்கூடிய சபையில் வந்து ஒரு 70 வேளாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 70 வேளாளர்கள் வந்து எப்படின்னா யார் போனாலும் அடைக்கலம் கொடுப்பாங்க, எந்த ஒரு துன்பம் இல்லாமல் அவங்க பாதுகாப்பாங்க, நல்ல வேளாளர்கள் அவங்க 70 பேரும். அப்படி அங்கே இருக்கிற பொழுது இவன் போய் சொல்கிறான், இது வந்து ஒரு பேய் என்னை அலக்களிக்குது, எனக்கு வந்து நீங்கள் தான் அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது, சரிப்பா உனக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்குறேன்னு அந்த 70 பேரும் ஒத்துக்கிறாங்க. கூடவே அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா பின்னாடியே ஒரு கள்ளிச்செடியை ஒடிச்சு ஒரு பெண் குழந்தையாக மாற்றி அந்த குழந்தையும் அதுவும் போகிற மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு பெண் குழந்தையும் போகிற மாதிரி அந்த சபைக்கு போகுது. அந்த சபையில் போய் இது என்ன சொல்லுது அப்படின்னா, நானும் இவனும் வந்து கணவன் மனைவி, வேறொரு பெண்ணோட தொடர்பு கொண்டு இவன் எங்களை வந்து துன்புறுத்துறான், என்னையும் என்னுடைய குழந்தையும் துன்புறுத்துறான், எப்படியாவது எங்களை ஒன்றா சேர்த்தி வைங்க. இது போய் அழுகுது. அதை நீலிக்கண்ணீர்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் வந்தது தான் அந்த நீலிக்கண்ணீர். அது அழுகுது, பேய் அழுகுது. இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா பேசிகிட்டு இருக்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்த வணிகனை போய் கட்டி பிடிக்குது. அது பேய், அது கள்ளிச்செடி குழந்தையாக வருது, அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்ச உடனேயே அந்த சபையோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இந்த பெண் சொல்கிறது சரிதானாட்டிருக்கு, இந்த வணிகன் பொய் சொல்கிறான், வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதுனால பொய் சொல்கிறான்ட்டு அவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்குள்ளே அவங்க குழம்பி போயிடுறாங்க. அப்புறம் இரவு நேரம் ஆயிடுது. இந்த மாதிரி இரவு நேரம் ஆனதுனால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு நாள் முழுக்க ஒரு வீட்டில் நீங்கள் 3 பேர் இருங்க, அப்புறம் நாங்கள் காலையில் தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் தங்கிறதுக்கு போகிற பொழுது அந்த பேய் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வாள் அவன் கையில் வச்சுருந்தானா என்ன குழந்தைய கொன்று போட்டு போயிடுவான், அந்த வாளை நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லுது. அப்போ அந்த சபையோர்கள் வந்து கேட்குறாங்க, அந்த வேளாளர்கள் 70 பேரும் அந்த வாளை கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு. அவன் கதறான், இந்த வாள் இல்லைன்னா அந்த பேய் என்னை கொன்றும், அது உண்மையாக அது பெண் இல்லை பேயின்னு சொல்லி அவன் கதறான். அப்போ அந்த வேளாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா நாங்கள் 7 பேர் எங்களுடைய உயிரை கொடுத்து உன்னுடைய உயிரை காப்பாற்றுவோம், இது உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி வார்த்தை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இரவு 12 மணிக்கு மேலே அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த வணிகனுடைய உடம்பை கீறி அவனை கொன்று போட்டு அந்த கள்ளிச்செடி குழந்தையும் கூட்டிகிட்டு அது போயிடுது. அடுத்த நாள் வந்து அந்த அறையை திறந்து பார்க்குறாங்க, அந்த வணிகன் வந்து இறந்து கிடக்கிறான். அப்படி இறந்து கிடந்தோன்னே அந்த வேளாளர்கள் வந்து நம்ம 70 பேரும் அவனுடைய உயிருக்கு ஏதாவதுன்னு நம்ம உயிரை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு உறுதி வார்த்தை கொடுத்துருக்குறோம், அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தீ மூட்டி 70 பேரும் நம்முடைய உயிரை போக்கிக்கிறது தான் சரி, அதுதான் நீதி என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், திருவாலங்காட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் பழையனூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய வேள்வி குண்டம் ஒன்று அமைச்சு 70 வேளாளர்களும் ஒருங்கே சேர்ந்து அந்த தீயில் பூந்து இறந்து போனாங்க. அந்த இடம் இருக்குது, இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். திருவாலங்காட்டிலிருந்து அங்கே ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது பழையனூர் அப்படின்னு சொல்லி. அந்த பழையனூரில் ஒரு பெரிய எல்லாம் முள்ளு முளைச்சிருக்குது. நான் போயிருக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட போயிருக்கிறேன். முள்ளு முளைச்சிருக்குது, ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும். அதில் வந்து சுற்றி வர அவங்களுடைய சிற்பங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே தான் வந்து அந்த 70 பேரும் இறந்தது. ஆலங்காட்டு பெருமான் நீதி தவறாத அந்த வேளாளர்களுக்கு வந்து பெருமான் திருவடி அடைய கொடுத்ததாக நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி பெரிய புராணத்துலேயும் இருக்குது, தொண்டை மண்டல சதக செய்யுள்ளையும் இருக்குது. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் அந்த நீதி அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. நம்ம பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்டாயனார் போன வர்ற பொழுது தான் நம்ம அதெல்லாம்
சிந்திப்போம். அது இந்த நீதியை பற்றி வருகின்றதுனால நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன். ஆமாம், இப்படி செல்வம் நான் மறையோர் அப்படின்னா கல்வியுடைமை, பொருளுடைமை என்று 2 செல்வங்களிலும் உயர்ந்தோர். அப்படின்னா கல்வி இருக்கிறது ஒரு சிறப்பு தான், ஆனால் பொருளும் இருக்கணுங்க. பொருள் இல்லை அப்படின்னா எப்படியாவது அந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு தீர்ப்பு மாறி போயிடலைங்க. அதனால் அங்கே எப்படி இருந்தாங்களா, அந்த 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 அந்தணர்கள் எப்படி இருந்தாங்கன்னா படிச்சிருந்தாங்க, அதே மாதிரி நல்ல செல்வந்தர்களாகவும் இருந்தாங்க. ஏன்னா தீர்ப்பு மாறாமல் சொல்லணும் அப்படின்னா அது ரெண்டுமே வேணும். படித்தும் இருக்கணும், அதே மாதிரி செல்வமும் இருக்கணும். அப்போ தான் யாரையும் எதிர்பார்க்காம சொல்ல முடியும். நாவுக்கரசருடைய புராணத்தில் அப்போவே சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை வாங்கிட்டு விட்டுறாதீங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. நாவுக்கரசு பெருமான் புராணத்தில் வருது. அரசன் பார்த்து மந்திரிகளை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செறுவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான் அப்படிங்கிறார். அப்படின்னா பணத்தை நாவுக்கரசு பெருமானை அழைச்சிட்டு வாங்க, கைதியாக அழைச்சிட்டு வரணும், அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும். பணத்தை வாங்கிட்டு விட்டுறாதீங்க, பணத்தை வாங்கிட்டு விட்டுறாதீங்க, நான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி யார் சொல்கிறா? அரசன், பல்லவரசன் சொல்கிறான். அப்போ சேக்கிழார் பெருமான் அப்போவே பணத்தை வாங்கிட்டு குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கே பெரிய புராணத்தில் இருக்குது. இப்போ பெரிய புராணத்தில் இல்லாத எதுவுமே இல்லை. பெரிய புராணத்தில் லஞ்சம் வாங்கிட்டு குற்றவாளியை விடுவது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் எதையுமே விட்டு வைக்கலை. நமக்கு குடும்பம் அதே மாதிரி எல்லாமே இருக்கு. ஒரு கணவன் மனைவி, அப்புறம் ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும் இல்லையா, அது நிறைய கூட சொல்லியிருக்கிறோம் இல்லையா நாம். ஆமாம், யார் ராஜாவாக இருக்கணும், யார் சிவபெருமானை வழங்குறாங்களோ அவங்க தான் ராஜாவாக இருக்கணும். அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்குரியர் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே நமக்கு ஏறுதா? ஒன்றும் உரைக்காது. அன்னைக்கு எவன் 1000 ரூபா கொடுக்குறானோ அதுதான். அதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் வேலைக்கு கேட்காது. அந்த அன்னைக்கு எவன் 1000 ரூபா கொடுக்குறானா, அதுலேயும் ரொம்ப நம்மளால் எப்படி தெரியுங்களா, பணத்தை வாங்கிட்டு எப்படிங்க மாற்றி, ஏன்டா நீ வாங்கின, முதல்ல நீ வாங்கினதே தப்புடா அப்படின்னு யார் சொல்கிறது? அவங்ககிட்ட சொல்லுங்கள். பணத்தை வாங்கிட்டு எப்படிங்க அப்படிமா ரொம்ப ரொம்ப அப்படியே நீதி தவறாத வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். ஆமாம், இவனால் தான் இந்த நாடே உருப்படியாக போகுது. ஆமாம், கொஞ்சம் கூட அந்த நியாயத்துக்கு தவறாக நடக்கவே மாட்டான். 1000 ரூபா வாங்கிட்டான் பாருங்கள். அதனால் இப்படியெல்லாம் நம்ம போயிட்டுருக்குறோம். பெரிய புராணத்தில் எல்லாமே இருக்குது. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அமைச்சர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாம் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மறையவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா கல்வி கற்றவர்களாக இருந்தாங்க, அதே மாதிரி செல்வமுடையவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், இருள் மறை மடற்றோன் கையில் ஓலை கண்டவையோர் ஏவ அருள் வெறு கரணத்தானும் ஆவணம் தொழுது வாங்கி சுருள் வெறுமடியை நீக்கி விரித்ததன் தொன்மை நோக்கி தெருள் பெரு சபையோர் கேட்ப வாசகம் செப்புகின்றான். இப்போ இந்த ஓலை யார் கொடுக்குறா? சிவபெருமானே கொடுக்குறாரு இல்லையா. வாங்குறவன் பாருங்கள் எப்படி வாங்கினான், அப்படி வணங்கிட்டு வாங்கினான். கொடுக்கறது சாமின்னு அவனுக்கு தெரியாது, ஆனாலும் கூட ஒரு பழமையான ஒரு வழக்கு, அதை பார்த்துட்டு இது ரொம்ப பழமையான ஓலை தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஓலைகள் படித்து பழக்கப்பட்டவன் அவன் பேர் கரணத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, கர்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஓலைகள் எல்லாம் பார்த்து அவன் பழக்கப்பட்டவன். அதனால் அந்த ஓலையை வாங்கி அப்புறம் அது பழுதுபடாத அப்படி சுருட்டி இருக்குது, அந்த சுருளெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு கொடுக்குறான். அதான் சொல்கிறார். அப்புறம் நீலகண்டத்தை மறைத்து வந்தவனாகி வேதியன் கையில் எடுத்து நீட்டிய ஓலையை சபையோர் கண்டு ஏவினதனாலே சபையில் உள்ள அருளை பெற்ற காரணத்தானும் அந்த ஆவணத்தை உரியவாறு தொழுது வாங்கி, அந்த ஆவணத்தை அப்படியே வணங்கி அதை வாங்கி கொண்டு அதனை வைத்து சுருட்டி இருந்த உரையை எடுத்து அப்புறம் சுருளோலையை விரித்து, அந்த ஓலையெல்லாம் அப்படி பழுதுபடாமல் ஏற்கனவே ஒரு ஓலை கிழிச்சாச்சு, அதனால் இந்த ஓலையை அப்படி பழுதுபடாமல் எடுத்து விரித்து முதலில் அதன் பழமையை பரிசோதித்து அறிந்து கொண்டு இது பழைய ஓலை தானா இல்லை இப்போ ஏதாவது செட்டப் பண்ணி எழுதுனதா அப்படிங்கிறதையெல்லாம் அவனே இல்லை இது பழைய ஓலை தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதனால் அப்படி அறிந்து கொண்டு அறிவு பெற்றவர்களாகிய சபையினர் யாவரும் கேட்கும்படி அதன் வாசகத்தை பின்வருமாறு படித்து சொல்வானானான். எல்லாரும் கேட்கிற மாதிரி அந்த கரணத்தான் என்று சொல்லக்கூடியவன் அந்த ஓலையை படிக்க போகிறான் என்று சொல்கிறார். இருள்மறை மடற்றோன் அப்படின்னா திருநீலகண்டத்தையுடைய பெருமான் என்று சொல்கிறார்.
அது தங்கிய கண்டத்திற்காகியது என்று சொல்கிறார். திருநீல கண்டத்தை மறைத்த மிடற்றுடன் வந்த வேதியன் என்று சொல்லி அருள்பெரு கரணத்தான் அப்படின்னார். அப்படின்னா அவன் இதெல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு அவன் இறைவன் தந்த அந்த ஓலையை கையில் வாங்கவும் பார்க்கவும் அப்புறம் வாசிக்கவும் திருவருட்பேறு பெற்ற உட்கரண புறக்கரணங்களை உடையவன். ஏன்னா அதுக்கு ஒரு கொடுப்பினை பெருமானே கொண்டு வந்த ஓலையை வாங்கிறதுக்கே தவம் செஞ்சுருக்கணும். அதை விரித்து படித்து சொல்கிறதுக்கு அது சாமிக்கே ஒரு தீர்ப்பு சொல்கிறதுனா எவ்வளோ பெரிய வேலை இல்லையா? அதனால் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா அருள்பெரு கரணத்தான் அப்படின்னு அவனே ஒரு திருவருள் பெற்றவனாக இருக்கணும். ஆமாம், அப்படி ஒருத்தன் சொல்கிறார். தொழுது வாங்க அந்த நாள் அந்நீதி தலத்தார் வழக்கர்களிடம் நடந்து கொண்ட ஒழுக்க முறை. தொழுது வாங்குதல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒழுக்கு முறை. சுருள் பெறும் அடியை நீக்கி ஆவணமாகிய ஓலைச்சுருளை காப்பாற்றுவதற்கு அதன் மேல் சுருட்டி கோத்த உரையாகிய மற்றொரு ஓலைச்சுருளை எடுத்து அதுக்கு மேலே ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஓலைச்சுருள் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து அதற்கு பிறகு அதையே அவன் விரிக்கிறான். ஆமாம், அதன் தொன்மையை நோக்கி இவர் சொல்கிறபடி அது பழமையானது என்று சொல்லி தெருள் பெரு சபையோர் இந்த அருள் வழக்கை ஒக்க தீர்ப்பதற்குரிய அறிவை இறைவனால் அந்த தரப்பெற்றவர்களாய் சபையினர். மாசகம் குறித்த ஒரு பொருளை வாச்சியமாக உட்கொண்டிருப்பது. உயிர்கள் இறைவனுக்கு எப்பிறப்பிலும் வீட்டிலும் அடிமைகளே என்ற உண்மை பொருளை வாச்சியமாக கொண்டிருந்தது இது வாசகம் என்ற சொல்லிற்கு உயர்ந்த அந்த உரிய பொருள் என்று சொல்லி. அப்படின்னா இதில் சுந்தரர் மட்டும்தான் அடிமைன்னு எழுதியிருக்கு, ஆனால் அது உண்மை அல்ல. எல்லா உயிர்களுமே இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஓலை. அதனால் இது வாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. ஏன்னா அது எல்லாருமே நம்ம உயிருள்ள பொருள் அத்தனையும் பெருமானுக்கு அடிமை, உயிரற்ற பொருள் அத்தனையும் பெருமானுடைய உடைமை. அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அதனால் இந்த வழக்கின் மூலமாக என்ன நிலைநாட்ட போகிறோம்? சுந்தரர் மட்டுமல்ல, எல்லாருமே இறைவனுடைய அடிமைகள் அப்படிங்கிறது தெரிய போகுது. அது சொல்கிறார். இதில் இருக்கிறத அவன் படித்து சொல்கிறான். அந்த கரண் தான் படித்து சொல்கிறான். அருமறை என்ன எழுதியிருக்குது அப்படிங்கிறது இதுதான் மேட்ருங்க. அருமறை நாவலாதி சைவன் ஆரூரன் செய்கை. இந்த இடத்துல ஆரூரன் அப்படிங்கிறது அவங்க தாத்தாங்க. அவங்க தாத்தா பேர் பாட்டனுக்கு பேரனுக்கு வச்சிருக்கு. அதனால் தாத்தா பேர் தான் ஆரூரன் அப்படிங்கிறது. அருமறை நாவலாதி சைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் வருமுறை மரபுலோரும் வழி தொண்டு செய்தற்கோலை இருமுறையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இசைவன் என் எழுத்து இதற்கு இவை என் எழுத்து இது என்னுடைய கையெழுத்து என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிறாருங்க. இருமையால் அப்படி இருமுறையால் எழுதினா இருமையால் எழுதி நேர்ந்த அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. மறையோர் வாழும் திருநாவலூரிலே ஆதிசைவ மரபிலே ஆரூரன் என்ற நான் இதன் மூலம் யாவரும் அறிய எழுதி வைக்கும் செய்தியாவது பெருமுனிவராய் திருவெண்ணெய்நல்லூரிலே உள்ள பித்தனுக்கு சாமி வெண்ணெய்நல்லூர் பித்தன்கிறது சாமி. அப்படி பெருமுனிவராக இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூரிலே உள்ள பித்தனுக்கு நானும் என் வழி மரபிலே வருபவர்களும் வழியாய் தொண்டு செய்து வருவோம் என்பதற்காக உடன்பட்ட இந்த ஓலை. அப்படின்னா இந்த காலத்தில் ஒரு 16 வயசு பையன் உங்கள் தாத்தா இப்படி எழுதியிருக்கிறார், நீ அடிமையாக இறான்னு சொன்னால் ஒத்துக்குவானா? எங்கள் தாத்தா கிடக்கிறாங்க தாத்தா அப்படின்ட்டு அதை. ஆனால் சுந்தரர் எப்படின்னா அதாவது அந்த நீதி அப்படிங்கிறத தரைமேற்கொண்டவர் சுந்தரருங்க. 16 வயசாக இருந்தாலும் கூட உடனே என்ன சொன்னார்னா, அப்படி ஒரு வழக்கு இருக்குதுன்னா அதை முடித்து அதற்கு பிறகு நான் திருமணம் வதுவை செய்வேன் அப்படின்னார். அதாவது ஒரு பெரிய நீதிமான் அப்படிங்கிறது சுந்தரர் அங்கே நிரூபித்து காட்டுறார். ஒரு பெரிய ராஜா வீட்டு குழந்தை அவர் பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை போயா நீ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொல்ல முடியாது, வந்தது சாமி. அதனால் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லார் அப்படின்னா, அப்படி ஒரு வழக்கு இருந்தால் அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அப்படி 16 வயசில் அந்த ஒரு ஞானம் நம்பிகளுக்கு இருந்திருக்கு. அப்படி உடன்பட்ட இந்த ஓலையை மனமும் செய்கையும் இசைந்து எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. இருமையால் அப்படிங்கிறது மனமும் செய்கையும் ஒன்றுபட்டு சும்மா மட்டும் செய்யலை, மனசு உவந்து செய்கிறேன். இதற்கு இது என் கையெழுத்து என்று சொல்லி இருமுறையால் எழுதி அப்படின்னா அந்த இருமுறையால் எழுதிங்கிறதுக்கு என்ன சொல்கிறார்? மனமும் செய்கையும் சேர்ந்து என்று சொல்லி இசைந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதியர் காட்டிய ஆலோலையின் வாசகம் இது அவ்வோலையில் கண்டு கரணத்தான் சபையோர் முன் வாசித்தது. இருதிறத்தாரின் ஊரும் குலமும் பேரும் பிறவும் விவரித்து எழுதி உடன்படும் பொருளையும் எழுதி
கைசாத்திட்டு சாட்சிகளும் இட்டு முன்னால் பத்திரம் எழுதும் மரபு இதில். அதாவது எழுதியது யார் அப்படிங்கிறதும் வந்துடுது இல்லைங்களா. அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை எழுதுனது யார் அப்படிங்கிறது, யாருக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறதும் இதிலே வந்துடுது. ஆமாம், பெருமுனி வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு அப்படிங்கிறது யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுக்கு. யானும் என்பால் வருமுறை மரபில் வரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை என்று சொல்லி சொல்லார். அப்படி இதில் அருமறை நாவல் அரிய மறைநூல் வல்லார் வாழும் திருநாவலூர் என்று சொல்லி ஆரூர் எனது நம்பிகளுடைய பேரனார் பாட்டனாருடைய பெயர் தனது பெயரை தன் மகனுக்கு தருதலால் இவரை பேரனார் என்பது முன்னாள் மரபு. உங்கள் பேரனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரது அடிக்குடியாகிய நம்பிகளது மரபிலே பிள்ளைகளுக்கு இட்டழைத்து வந்தனர். ஆரூர் திருமுலத்தானே அடிப்பேர் ஆரூரன் என்று சொல்லி நம்பிகளது செந்துருத்தி பண் தேவாரத்திலையும் பல இடங்களில் சொல்வார் இல்லையா, அடிப்பேர் ஆரூரன் என்று சொல்லி சொல்லுவார். அப்புறம் சிங்கடி அப்பன் மணப்பகை அப்பன் அப்படின்னு சொல்லி பாடுவார். இசைஞானி காதலன் அப்படின்னு சொல்லி பாடுவார். காதலன்னா மகன் இல்லையா, இசைஞானி சடையனார் காதலன் அப்படின்னு வரும். இது சிங்கடி வனப்பகை அப்படிங்கிறது இந்த கோட்புலி நாயனாருடைய மகள். அந்த குழந்தைகளை அவர் அப்போ அவருக்கு 16-17 வயசு தான் இருக்கும், 17 வயசு இருக்கும். அந்த குழந்தைகளை அடிமைகளாக ஏற்றுக்க சொல்லி அவர் கொடுக்குறார். யார்? கோட்புலி நாயனார். இந்த குழந்தை 2 பெண்களையும் அடிமையாக ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறது அவங்க எப்படி வேணாலும் அவங்க வேலைக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, தொடையின் மீது அமரச் செய்து உச்சி முகந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த இடத்துல சொல்கிறாருங்க. அப்போ 17 வயசு நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் பறவையார் சங்கிலியாரை தவிர வேறு மற்ற பெண்கள் எப்படி பார்த்தார்னா மகளாக தாயாக இப்படி தான் பார்த்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புராணத்தில். ஆமாம், வேறு பெண்களை அவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை பார்க்கின்ற பொழுது கருணையோடு பார்த்தாராம். ஞானசம்பந்த பெருமானுக்காகவே வளர்க்கப்பட்ட பெண் பூம்பாவை. சிவனேசனார் ஞானசம்பந்த பெருமானுக்காகவே வளர்த்த பெண் அது. ஆமாம், அப்படி அதான் அந்த பாட்டில் சொல்லுவார் சேக்கிழ பெருமான், எண்ணில்லாண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார். அப்படின்னா எண்ணில்லாண்டு எய்தும் வேதா அப்படின்னா வேதான்னா பிரம்மனுங்க. பிரம்மன் ரொம்ப ரொம்ப வயசானவன் இல்லையா, எண்ணிலாம் எத்தனை வயசுனே சொல்ல முடியாது, பல யுகங்கள் பிரம்மனுடைய வயசு. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் திரட்டி ஒரு பெண்ணாக உருவாக்கினான். அந்த பெண்ணுக்கு பேர் தான் திலோத்தமைன்னு பேருங்க. அந்த பெண்ணை மாதிரி ஒரு அழகு வேறு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணை படைத்து உடனே என்ன பண்ணான்னா அந்த பெண்ணுடைய அழகில் அவனே மயங்கினானா. அப்புறம் அந்த பெண்ணை தான் இவ்வளவு அழகான பெண்ணை நாம் விடுறதா அப்படின்னு சொல்லி அவனே அடைய முற்பட்டானா. அதனால் 4 முகத்தாலும் தேடி பார்த்தானா அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியலையா. அந்த பெண் அவங்ககிட்டருந்து ஓடிட்டாளாம். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் 16 வயசு ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவை எப்படி இருக்குது அப்படின்னாப்பா அந்த திலோத்தமையை விட பல மடங்கு உயர்ந்த அழகு இந்த பூம்பாவை இப்போ. ஆனால் அதை எப்படி பார்த்தார் அப்படின்னா அதை கருணையோடு பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மகள் முறையோடு பார்த்தாரா. சேக்கிழ பெருமான் சொல்கிறார், எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னார். அப்படின்னா அந்த அருளாளர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால தான் அவங்க பெரியவங்களாக இருந்தாங்க. இப்போ அதில் அருமறை நாவல் ஆதி சைவ இந்த என்ன அதில் எழுதியிருக்குது அப்படிங்கிறத அவன் படித்து காட்டிட்டான். இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து என்று சொல்லி, இது என்னுடைய கையெழுத்து என்று சொல்லி அவரே எழுதி வச்சிருக்கிறார். வேதியர் காட்டிய ஆலோலையின் வாசகம் இது. அவ்வோலையில் கண்டு கரணத்தான் சபையோர் முன் வாசித்தது இருதிறத்தாரின் ஊரும் குலமும் பேரும் பிறமும் விவரித்து எழுதி உடன்படும் பொருளையும் எழுதி கைச்சாத்திட்டு சாட்சிகளும் விட்டு முன்னால் பத்திரம் எழுதுவது மரபு. இப்போ அது மாதிரி தானே எழுதுகிறோம். யார் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது, யாருக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆமாம், ஆரூர் எனது நம்பிகளது பேரனார் பெயர் தனது பெயரை தன் மகனுக்கு தருதலால் இவரை பேரனார் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இருமையால்னா மனமும் செய்கையும் ஒத்து உள்ளும் புறமும் ஒருமித்து மனம் வேறு செய்கை வேறு இல்லாமல் மனப்பூர்வமாய் எழுதியது. யாருனுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், யாருனுடைய ஒரு தூண்டுதல் இல்லாமல் அவரே மனமொத்து எழுதிய ஒரு வாசகர் என்று சொல்லி சொல்றார். சபையோர் கூற்று. வாசகங்கேட்ட பின்னர் மற்றுமேல் எழுத்திட்டார்கள் ஆசிலா எழுத்தை நோக்கி அவையொக்கும் என்ற பின்னர் மாசிலா மறையோர் ஐயா மற்றுங்கள் பேரனார்தம்
தேசுடை எழுத்தேயாகில் தெளிய பார்த்து அறிமின் என்றார். இவ்வாறு அந்த கரணன் வாசித்த ஓலையை வாசகத்தை கேட்ட பிறகு எழுதி கொடுத்தவரது கையெழுத்துக்கு பின் சாட்சியிட்டவர்களது கையெழுத்துக்களையும் பார்த்து, எழுதுனவங்க சாட்சி போட்டவங்க எல்லாருடைய கையெழுத்து அதில் இருக்குது, அதனால் பார்த்து அவை சரியாக இருப்ப கண்டபின் குற்றமற்ற சபையோர்கள் நம்பி ஆரூரை பார்த்து, ஐயா, நம்பி ஆரூரை பார்த்து கேட்குறாங்க, சுந்தரரை பார்த்து, ஐயா, இந்த ஓலை உங்கள் பாட்டனாருடைய உண்மையான எழுத்தாக இருந்தால் அதனை தெளிய முழுதும் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சுந்தரர்கிட்ட வந்து அவங்க என்ன கேட்குறேன்னா, இது உங்கள் தாத்தா கையெழுத்தாக இருந்தால் நீங்கள் பாருங்கப்பா, நீங்கள் நாளை பார்த்து தெளிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. சாமி விட மாட்டேங்கிறாரு, அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஓலையெல்லாம் பார்க்குறதுக்கு தகுந்த ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்ல போகிறாரு. அவங்க சபையோர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சாமி வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஆமாம், மேலெழுத்திட்டார்கள் சாட்சிக்காக கையொப்பமிட்டவர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது மேல் எழுத்து ஒப்பந்தத்தை மேல் எழுத்து என்று சொல்லி அந்நாள் வழங்கிய பெயர் என்று சொல்லி ஆசிலா எழுத்தை நோக்குதல், அதான் அட்டஸ்டேஷன், அதுக்கு பேர் இல்லையா, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அட்டஸ்டேஷன் பண்ணுறது. அதான் ஆசிலா எழுத்தை நோக்குதல், அவை அவர்களது எழுத்து தானா என்று ஆராய்ந்தறிதல், அல்லது அவற்றை பிற நிரூபகங்களால் அவையே என்று சொல்லி துணிதல் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், அவை ஒக்கும் அவை உண்மையே சரியே அவர்களுடையனவே ஆவணத்திலே முதலில் கண்டு நிச்சயிப்பது மேலெழுத்துக்களின் உண்மையே என்பது மாசிலா மறையோர் புனித நான்மறையோர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. உங்களைப் போல அடிமையை மறுத்து வழக்கிடாது இசைவு தந்த பாட்டனர் மற்றும் உங்கள் பேரனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற அப்படிங்கிறது ஏன் வந்தது அப்படின்னா, உங்கள் பேரனார்னால் தாத்தாவை பேரன் சொல்கிறது தமிழ் அப்படி இருக்குது. பேரனாலும் தாத்தா தான், பாட்டனாலும் தாத்தா தான். நம்ம பேரன்னா பேரன் சொல்கிறோம், ஆனால் இதில் பேரனார் அப்படின்னா தாத்தாவை சொல்கிறது பேரனார்னு சொல்லுவாங்க. அடிமையை மறுத்து வழக்கிடாது இசைவு தந்த பாட்டனார் என்று சொல்லி சொல்கிறார். தேசுடை எழுத்து உண்மை விளங்கும் கையெழுத்து என்று சொல்லி தெளிய பார்த்தறிமின், இதை வந்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சபையோர் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனேயே கண்ணால் பார்த்து மனத்தால் ஊன்றி அறிந்து தெளிமின் என்று சொல்லி சொல்கிறாங்க. அந்த இறைவர் சொல்கிறார், சாமி வந்து அந்த இடத்துல சொல்கிறார், அந்தனர் கோரை இன்னும் ஆலோலை இவனே காண்பான். அப்படின்னு என்ன, இவனை வந்து அந்த ஓலையெல்லாம் பார்க்க போகிறான், இவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன், இவனை போய் ஓலை பார்க்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாமி பேச ஆரம்பிக்கிறார். அந்தனர் கூற இன்னும் ஆலோலை இவனே காண்பான், தந்தை தான் வேறு எழுதுகை சாத்துண்டாகில் இந்த ஆவணத்தினோடு எடுத்து நீர் ஒப்பு நோக்கி வந்தது மொழியின் என்றான் வழி ஆட்கொள்ளும் வல்லல். பாருங்கள், இவரே அதுக்கு உபாயம் சொல்லி கொடுக்குறாரு சாமி. அவனுக்கு என்ன தெரியும், அவன்கிட்ட போய் கேட்டுருக்குறீங்க, இதுக்கு முன்னாடி எழுதி வச்ச டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அங்கே இருக்குமில்ல கவர்மெண்ட்டில், அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அந்த கையெழுத்து இந்த கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்குதான்னு சொல்லி சாமியே உபாயம் சொல்கிறார். எப்படி தீர்ப்பு சொல்லணுங்கிறது அவரே சொல்கிறார். ஆமாம், அப்படி அந்தணர்கள் இவ்வாறாக கூற இந்த ஆலோலை கண்டு தெளிதற்கு இன்னும் இவனா வல்லவன் முதல்ல என்ன சொன்னார், நீ ஓலைகான பாலையோ பணி செய்ய பாலை அப்படின்னு சொல்லி சொன்னார். உனக்கு ஓலையெல்லாம் என்னப்பா பார்க்க தெரியும், நீ வந்து எனக்கு வேலை செய், அதுக்கு தான் நீ லாய்க் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னவர். இப்போ அதே மாதிரி சொல்கிறார். இந்த ஆலோலை கண்டு தெளிதற்கு இன்னும் எவனோ வல்லவன், இவனது பாட்டன் தான் எழுதிய வேறு கைச்சாத்து கிடைக்குமானால் அதை வரவழைத்து இந்த ஓலையின் கையெழுத்துடன் அதை நீங்கள் ஒத்து பார்த்து உங்கள் மனத்திற்கு நியாயம் என வருவதை தீர்ப்பாக கூறுங்கள். சாமி சொல்லிட்டார், உங்கள் மனசுக்கு என்ன நியாயம்னு வருதோ அதை தீர்ப்பாக சொல்லுங்கள், அவன்கிட்ட போய் கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்று வலிய ஆட்கொள்வாராகிய வள்ளல் தானே முந்திக்கொண்டு சொன்னார். அவரே முந்திட்டு சொல்கிறாருங்க. அந்தனர் எல்லாரிடத்திலும் செந்தன்மை பூண்டு ஒழுகுவோர் ஆதலின் இங்கே நம்பி ஆரோரிடத்திலும் வைத்த நுட்பத்தால் இப்படி வந்து சொல்கிறாருங்க. தான் முன் எழுது வேறு கைச்சாத்து, தானே தன் கைப்பட எழுதிய கையெழுத்து என்று சொல்லி சொல்கிறார். ஜெனிவன் அண்ட் அட்மிட்டட் சிக்னேச்சர் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கார் சிவகுணி ஐயா. பேரனார் தம் தேசுட எழுத்தை என்றதும் இவ்வோலையில் உள்ளது பாட்டனார் தாமே எழுதியதா அல்லது வேறொருவர் அவர் கை எழுத்து போல எழுதிவிட்டதா என்பது கேள்வியாதலின், அவர் மாதிரியே வேறு யாராச்சும் எழுதியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் கொண்டு வந்து பார்க்க சொல்கிறாங்க. வந்தது உங்கள் மனத்தில் தோன்றி வாக்கில் வந்தபடி உங்களுள் அப்படின்னா உங்களில் நான் இருந்து பேரறித்து வாக்கில் வர செய்ய அவ்வாறு வந்தது எதுவும் அதனை அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
நீங்களே பார்த்து உங்களுடைய வாக்கில் என்ன வருதோ அதை சொல்லுங்கன்னா, அந்த வாக்கில் நின்று சொல்ல போகிறது யார்? சாமி தான் சொல்ல போகிறார் இல்லையா? வாயானை மனத்தானை மனத்துருண்ட கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. அப்புறம் சாமி சொல்கிறார் இல்லையா? அவங்க என்ன வாக்கில் வேறு ஏதாவது சொல்ல முடியும்? சாமி என்ன நினைக்கிறாரோ அதை தானே சொல்ல முடியும். அதனால் சாமி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனால் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சுந்தரரும் இவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்க போகிறார். அதான் சொல்கிறார், வழி ஆட்கொள்ளும் வள்ளல் அப்படின்னு சொல்கிறார். அதை இவ்வழக்கினால் நம்பி யாரொருவரையும் இந்த முறை அறிவித்து நல்வழிப்படுத்துதலாலே சபையாரையும் இகுதுமே அன்றி இதன் மூலம் எல்லா உயிர்களையும் அவன் வேண்டாமலே தாமே வழி ஆட்கொண்டு ஈடேற்றுவதை தொழிலாக கொண்ட வல்லமை உடையவர். ஆமாம், அதாவதுங்க நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட எப்போ நம்மளை ஆட்கொள்ளணுமோ அப்போ சாமி நம்மளை ஆட்கொள்வார். அதுதான் முதல் பதிகத்திலே அதான் சொல்கிறாரு, தொழுவாரவர் துயராயன தீர்த்தல் உன தொழிலே அப்படின்னா. தொழுவாரவர் துயராயன தீர்த்தல் உம தொழில். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்குதே, அதே மாதிரி சாமிக்கு ஒரு தொழில் இருக்குது. என்ன தொழில்? அவனை எல்லாம் யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுடைய துன்பத்தை தீர்த்து ஆட்கொள்வது என்று சொல்லி சுந்தரரே சொல்கிறார். 8வது பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 7வது பாட்டா 8வது பாட்டிலே வரும். ஆமாம், தொழுவாரவ துயராயன தீர்த்தல் உம தொழிலேன்னு வரும். ஆமாம், இப்போ சாமிக்கே ஒரு தொழில் இருக்குது அப்படிங்கிறத சுந்தரர் காட்டுறார். வழியை ஆட்கொள்ளும் வள்ளல் அப்படின்னார். ஆமாம், இது அடுத்தது நேரம் ஆயிடுச்சு. தீர்ப்பு அடுத்த வாரமும் சொல்லிக்கலாங்க. அவசரம் ஏன் பிடிச்சிடலாமா? 2 பாட்டு மட்டும் சொல்லிக்கலாமா? தீர்ப்பு மட்டும் சொல்லிக்கலாமா? சரி, ஆட்கொண்டு இழுத்துட்டு போகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. திரண்டமா மறையோர் தாமும் திருநாவலூரர் கோமுன் மருண்டது தெளிய மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை அரண் தருகாப்பில் வேறொன்று அலைத்துடன் ஒப்பு நோக்கி 2 மொத்திருந்ததென்னை இனி செயல் இல்லை என்றார். உடனே கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் போய் எடுத்து வந்துட்டாங்க. அப்போவே அந்த ஆஃபீஸ் எல்லாம் இருந்திருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருந்திருக்கு. போய் எடுத்துகிட்டு பார்த்தா 2 ஒரே மாதிரி இருக்குது. வேறையாவே இருக்கும். சாமியினுடைய வேலை எப்படி இருக்கும்? அதனால் சும்மா இவரே சொல்கிறாரு அவளிய, அது வேற என்ன எதாக இருந்தாலும், அதாவது விச்சதின்றியே விளைவு செய்வாயின்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார். இருக்கிறத இல்லாததை காட்டுவார், இல்லாததை இருக்கிறத வச்சு வாங்குவாயின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி சாமி எதை வேணாலும் செய்வார் இல்லையா? அதான் ஏற்கனவே சொன்ன மாயை வல்லான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நம்ம கண்ணை கட்டி போடுறது சாமியினுடைய பெரிய வேலை கிடையாது. நமக்கு திறந்து நமக்கு காட்சி கொடுப்பதும் பெரிய வேலை கிடையாது. அதனால் எல்லாம் அவரே செய்கிறார், சுந்தரருக்காக செய்கிறார். சபையினரும் அவ்வாறு செய்வதென்று இசைந்து முன்னே நம்பி ஆரூரர் கொண்ட மகிழ்ச்சி நீங்குமாறு அவரது பாட்டனார் தாமே எழுதிய வேறு ஓலையை தகுந்த பாதுகாவல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து வரவழைத்து, இப்போ கவர்மெண்ட்டில் அங்கங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்க ஒரு இடம் அந்த காலத்தில் இருந்திருக்குது. வில்லேஜில் அந்த ஒரு பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க. அதனால் அந்த வேதியர் காட்டிய ஓலையின் எழுத்துடன் ஒத்து பார்த்து 2 எழுத்துக்களும் ஒன்று போல இருந்தன. என்னே இனி வேறு யாம் செய்ய கடவது ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 2 ஒரே மாதிரி இருக்குதப்பா, அவர் தான் எழுதியிருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று சொல்கிறார். திருநாவலூர்கோ நம்பி யாரூரர் முன் மருண்டது மாயை தெளிய ஒண்ணாது என்று மறிச்சி நாவலர்கோ முன்பாக ஓலையை வரவழைத்தென்று கூட்டி உரைத்தலும் ஒன்று என்று சொல்லி அரண் தரு காப்பு ஊர் பொதுமன்றங்களிலே சேமித்து பாதுகாவலில் வைக்கப்பெற்ற ஒரு ஆவணம் என்று சொல்கிறாங்க. அந்நாள் வழக்கு அரண் தரு காப்பு அப்படின்னு சொல்கிறார். சேஃப் கஸ்டடி அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் வச்சுருந்துருக்குறான் அந்த காலத்தில். உடன் ஒப்பு நோக்கி இந்த 2னும் உள்ள எழுத்துக்களையும் கைச்சாத்துக்களையும் ஒத்து பார்த்து என்று சொல்லி இனி செயல் இல்லை. இவ்வழக்கு விசாரணையில் நீதிமுறைப்படி இனி நாம் செய்ய வேண்டிய செயல் வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் இனிமேல் நம்ம செய்ய போகிறது இல்லை. இதுக்கு மேலே செஞ்சாலும் அவர் அதுக்கு மேலே செய்வார் இல்லையா? அதனால் அவங்களுக்கே சலிச்சு போச்சு. சுந்தரர் என்ன பண்ணுறதுனே தெரியாதப்ப நிற்கிறாரு. அவன் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. கல்யாண மாப்பிள்ளையாக வந்தவருக்கு நிலைமை பாருங்களேன். நல்லா பட்டு வேட்டியோட ஜம்முன்னு அப்படி வந்தவர், யோக புறவியில் வந்தவர், இங்கே சாமியோட இப்படி இருக்கிறார். ஆமாம், அதுதான் நம்ம என்ன நினச்சாலும் சாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஆமாம், எல்லாம் விதிவெளி நடக்குது. இனி செயல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீதியில் விதித்த எல்லா வகையாலும் சேர்ந்து முடித்தோம் என்றபடி வழக்கு விசாரணையில் முன்னர் குறித்த எல்லா செயல்களையும் குறிப்பிட்டபடி இவ்வாறென்று செயல் என்பதற்கு நம் செயல் ஒன்றுமில்லை, இனி எல்லாம் சிவன் செயலை என்று பொருளுரைப்பாரும் உண்டு. நம்மால் ஆவது ஒன்றும்
இல்லை, எல்லாம் பெருமானுடைய திருவருள் தான் செய்யுது அப்படிங்கிறத அதை தீர்ப்பு மட்டும் சொல்லிடலாம். நான் மறை முனிவனார்க்கு நம்பி யாரூரர் தோற்றீர். சாமிகிட்ட நம்பி தோற்று போயிட்டார். தீர்ப்பு சொல்கிறாங்க, நம்பி யாரூரர் தோற்றீர் பான்மையினால் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பின் மிக்க மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவே யாகில் யான் இதற்கு இசையேன் என்ன இசையுமோ என்று நின்றார். எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ அடிமைன்னு. சரி, எல்லாரும் இப்படி சொன்னீங்கன்னா நான் மாட்டேன்னு சொல்லவா முடியும் என்று சொல்லி அவரும் பேசாமல் ஏற்றுக்கிறார். வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறார். வழி இல்லாமல் இல்லை, அதுதானே நடக்க போகுது. அதனால் அதான் சொல்கிறார். அப்படி நான்மறை நீதிமுறை விசாரணை முடித்து கொண்டு சபையோர் நம்பியாரூரே நீர் இவ்வழக்கிலே நான்மறை முனிவருக்கு தோற்றுவிட்டீர் அப்படின்னு அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த முனிவருக்கு, நான்மறை முனிவருக்கு தோற்றுவிட்டீர் தான் அவங்க சொன்ன தீர்ப்புங்க. அப்படி தோற்றுவிட்டீர் பான்மையினாலே அவருக்கு நீர் ஏவல் செய்தலே உமது கடமை அப்படின்னு சொல்லி, அப்படி பான்மையினால் அப்படின்னா விதி அப்படின்னு அர்த்தங்க. பான்மை அப்படின்னா விதி, பல இடங்களில் வருதுங்க. நம்முடைய வரவினாச்சியார் சுந்தரரை பார்த்தாங்க இல்லையா, அதை பான்மை அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழ பெருமான். அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடையோட்ட பறவையாரும் கண்டார் அப்படி பண்டை விதி நாங்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி சுந்தரர் பார்த்தது எப்படி சொல்கிறாருன்னா, நட்பெரும் பான்மை கூட்ட நகை பொழிந்து இலங்கு செவ்வாய் விற்புரை நுதலின் வேர்க்கன் விளைங்களை அவரை கண்டார் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அங்கே என்ன சொல்கிறாருன்னா நட்பெரும் பான்மை கூட்ட அப்படின்னு சொல்லுவார். சுந்தரர் ஏன் பறவையாரை பார்த்தாங்க அப்படின்னா, அந்த நட்பெரும் பான்மை என்று சொல்லுவது பழைய ஊழ், பழைய விதி அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதே மாதிரி சங்கிலி நாச்சியாரை பார்க்கிற பொழுது அங்கே அப்படி தான் சொல்கிறார். அன்புனார் அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்கு அலர் தொடுத்து என்புள் இருக்கும் அடியாரை தொழுது நீங்கள் வேறிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னார். பார்க்கணுன்ட்டெல்லாம் அவர் போகல. திருவாரூருக்கு வருகின்ற பொழுது பறவையார் ஒருத்தர் இருப்பாங்க நல்லா நம்பிகளுக்கு தெரியாதுங்க. அவர் பாட்டுக்கு சாமி வர சொன்னார், வந்தார். அவர் எங்கே இருந்தார்? சிதம்பரத்தில் அப்படியே லயிச்சு போயிருந்தார். 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரும் ஒன்றும் திருந்து சாத்து விகமேயாக இந்துவால் சடையா நாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அப்படியே அது நின்றுட்டார். அங்கே நின்னவர் அங்கேருந்து வெளியில் வரவே இல்லை. அப்படியே மெய்யுருகி நிற்கிறாரு. மேலிருந்து ஒரு அசரீரி கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு. சாமி விடுவாரா? இவன் விட்டா இங்கேயே இருந்துடுவானாட்டிருக்கு. பறவைநாச்சியார் திருமணம் இருக்குது, திருத்தொண்ட தொகை இருக்குது, இதெல்லாம் யாருனால முடியும்? அதனால் பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னார். அதற்கு பிறகு புறப்பட்டு மீண்டும் போனார். அது வரைக்கும் அங்கேருந்து போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. சிதம்பரத்தில் அப்படியே நின்றுட்டார். நின்னவர் அப்படியே நின்றுட்டார். ஆமாம், அப்படியே கண்ணீர் மலையோடு அப்படியே நின்றுட்டார். அதுக்கு பிறகு சாமி சொல்லித்தான் அங்கே போகிறாருங்க. இந்த பான்மை அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அப்போ விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை நாம் யாரும் மீற முடியாது. அதன்படி தான் எல்லாம் நடக்கும். இவர் 2 பெண்களை திருமணம் செய்தது பழைய விதி தான். நட்பெரும் பான்மை கூட்ட அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் விதியால் கண்ணுற்றார் என்று சொல்லி அங்கேயும் சொல்கிறார். அதே மாதிரி பறவையாரை சொல்லுகின்ற பொழுதும் அதே மாதிரி சொல்கிறாருங்க. ஆமாம், அவர் ஏவல் கொள்ளும் தன்மைப்படி நீர் வழக்கிலே நான்மறை முனிவர் தோற்று பான்மையினாலே அவருக்கு நீர் ஏவல் செய்தல உமது கடமை என்று சொல்கிறாங்க. இதுதே விதிமுறையாகிய முடிவானால் நான் இதற்கு இசைய மாட்டேன் என்று சொல்லக்கூடுமோ அப்படின்னு சொல்லி கூடாது அப்படின்னு அர்த்தங்க. அப்படின்னா இதுதான் விதி, அப்படின்னா அதற்கு மாறாக நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லி அவரும் ஒத்துக்கிறார். ஆமாம், அவர் பான்மையில் அப்படிங்கிறது ஏவல் கொள்ளும் தன்மைப்படி ஏவலை அவர் இட்ட பான்மையில் செய்தல் கடமை முன் ஊழ் விதியினாலே என்று சொல்லி பான்மை ஊழ் என்பன ஒரு பொருள் சொற்கள். இப்பொருளின் முன் பான்மையினால் இப்போது ஏவல் அது ஊழ் அப்படிங்கிறது அதான் விதி. பான்மை ஊழ் விதி இதெல்லாம் ஒரே பொருள் தான். பண்பின் மிக்க மேன்மையோர் என்று சொல்லி அப்படி மேலே செவ்விய மறையோர் என்பது முதலாக சொல்ல வேதியர் பிறருக்கு ஆளாதல் தகுமோ என்று மாறுபாடு கொண்டு ஒருதலை சார்பு பற்றாமல் வழக்கை நீதிமுறைகளை தீர்த்த தன்மை வேதியர்களும் நீதிமன்றத்தவர்களும் இவ்வாறு தமது குலம் முதலியவற்றை ஒதுக்கி வைத்து தாம் வேறாக நின்று நீதி வழக்கறுத்தல் அருமை என்பது குறிப்பு அப்படின்னு சொன்னார். அதனால தான் திருநீலகண்ட நாயனருடைய நாயம் எங்கே போச்சு? தில்லைவாழ் அந்தணர்கள் தானே முடித்தாங்க. தீர்ப்பு சொன்னது தில்லைவாழ் அந்தணர்கள். ஆமாம், அவங்க தான் தீர்ப்பு சொன்னாங்க. அதனை பொருட்படுத்தாது நியாயம் சொல்லுதல் மேன்மை என பெற்றது. ஆமாம்,
இசையோன் என்ன இசையுமோ அப்படின்னா உட்பட மாட்டேன் என்று சொல்லுதல் பொருந்துமோ அப்படின்னா பொருந்தாதுன்னு அர்த்தங்க. ஆமாம், நின்றார் அப்படின்னு சொல்லி நின்றார், தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நின்றார் என்று சொல்லி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நின்றார் அப்படின்னா யாராக இருந்தாலும் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் நின்று ஆகணும் அப்படிங்கிறத விதி. ஒன்றின் மேல் ஒன்றாக பல நீதிமன்றங்கள் ஏறினும் அவற்றின் தீர்ப்புக்குள் அமையாது கொக்கரித்து நிற்பது இக்காலத்து மக்களின் ஆணவ பெருக்கின் இயல்பு. ஆமாம், சாதாரண செஷன் கோர்ட்டு போவான், ஹை கோர்ட்டு போவான், சுப்ரீம் கோர்ட்டு போவான், அப்புறம் பெஞ்சு போவான். நம்மால் சும்மாவே இருக்க மாட்டான், தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீதிபதியை ஒருத்தன் தப்புன்னு சொல்லுவான், ஒருத்தன் தப்பு இல்லைன்னு சொல்லுவான், ஒருத்தன் தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லுவான். இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன்னா என்ன, அவன் குற்றவாளியா இல்லையா, அதெல்லாம் இல்லை, தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அப்படி இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. சுந்தரர் வந்து இந்த தீர்ப்பை வந்து அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், தமது குலத்துக்கு விதிக்காததும் ஆட்சி அல்லாததும் ஒவ்வாதும் ஆகிய தீர்ப்பாக இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாது நியாயம் சொல்லுதல் மேன்மை என பெற்றது. தன்னுடைய குலத்துக்கே ஒவ்வாத ஒரு தீர்ப்பு இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு தீர்ப்பாக ஏற்றுக்கொண்டார். அதான் சுந்தரருடைய ஒரு இசையேன் என்ன இசையுமோ அப்படின்னா இது உட்பட மாட்டேன் என்று சொல்லுதல் பொருந்துமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நின்றார், தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நின்றார் என்று சொல்லி. ஆமாம், இங்கு குலம் நலம் இளமை காலம் முதல எல்லாவற்றையும் விட்டு ஒழித்து ஆணவத்தினை முற்றும் அடிப்படுத்தி சபையவர் தீர்ப்புக்கு உட்பட்டு ஆட்சியை இசைந்து நின்ற நம்பிகளின் உண்மை நிலையுடன் ஒப்பு நோக்கி என்று சொல்கிறார். சாதிகுலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனது என் உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாத்தில்லை கண்டேனே என்று சொல்லி தில்லையம்பதியில் நம்முடைய வாதவூரடிகள் செல்லுகின்ற பொழுது அங்கே காட்சி கொடுக்கிறார் கூத்தப்பெருமான். அந்த குலாப்பத்தில் சொல்கிறார். இதைய என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாதிகுளம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயனை அல்லலறுத்து ஆட்கொண்டு. நான் எப்படி இருக்கிறேன்னா, ஜாதி குலம் சொந்த பந்தம்னு சொல்லி அப்படி இந்த அல்லல்ல உழன்று கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்ன வந்து அல்லலறுத்து இந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி இப்போ என்ன செஞ்சுருக்கிறீங்க, பேதை குணம் பிறருருவம் யான் எனது என்று உரைமாய்த்து. இப்போ பேதை குலம் பிறருருவம் அப்படின்னா வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் யான் எனது என்று சொல்லக்கூடிய அகப்பற்று புறப்பற்று அத்தனையும் நீக்கி யான் என்று சொல்லுவது அகப்பற்று, எனது என்று சொல்லுவது புறப்பற்று, இந்த ரெண்டு பற்றையும் நீக்கி உரை மாய்த்து. அப்புறம் என்ன சொல்கிறார், கோதில் அமுதானானை குலாத்தில்லை கண்டேன். கோதில் அமுதானானை அப்படின்னா குற்றமில்லாத அமுது போன்ற பெருமானை எங்கே பார்த்தாராம் வாதவூரடிகள்? தில்லையம்பதியில் பார்த்தாராம். இப்போ சாமி வந்து வாதவூரடிகள் தில்லை போய் பார்த்தாரு. இப்போ நான் நம்பிகளுக்கு சாமியே இங்கே வந்து அவருக்கு ஆட்கொள்கிறேன். அதுதான் நம்பிகளுடைய ஒரு பெரிய சிறப்பு. ஆமாம், சாதி குலம் முதலிய பாகுபாடுகள் உலக நிலைக்கு வேண்ட பெறுவன என்றும், அதாவது இந்த ஜாதி குலம் அப்படிங்கிறது உலக நிலைக்கு வேண்டப்படுவது என்றும், உலகனிற்கு ஆளாதல் ஒளிந்து இறைவனுக்கு ஆட்சியும் நிலைவேறு கைவந்த போது அவை கீழ்ப்பட்டு வெல்லப்பட்டு ஒளியும் என்றும், அப்போதைய ஆணவமும் அறவே ஒளிந்து இன்ப நிலை வரும். அதாவது ஜாதி இல்லை, மதம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்றாலும் நாம் ஒன்றும் பிதற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு அது இருக்கணும், இருந்துட்டு போகுது. சிவகுணை உரையில் சொல்கிறாரு, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. இறைவனுக்கு ஆட்கொண்டு இறைவன் நம்மை ஆட்கொள்ள வருகின்ற பொழுது அதெல்லாம் தானே போயிடும். நீங்கள் ஒன்றும் ஒதுக்க தேவையில்லை, நான் இந்த ஜாதி இல்லை அந்த ஜாதி இல்லைன்னா நான் ஒன்றும் கதற தேவையில்லை, அதே போயிடும். அதெல்லாம் அப்படியே அடிப்படித்து சாமி வந்து நம்மளை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அந்த நிலை நமக்கு தானே வரும் என்று சொல்லி இங்கே சொல்லார். அதை உரையாசிரியர் சொல்லார். அப்படி அப்போதே ஆணவம் அறவே ஒளிந்து இன்ப நிலை வரும் என்றும் இவற்றால் விளங்குதல் காண்க என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி நிலைகளை அறியாதார் இவ்வரலாற்றினால் உலக ஆட்சியும் வழக்கும் வீழ்ந்துபட்டன என்று கூறுவர். அது பொருந்தாமை அறிக என்று சொல்லி, இதெல்லாம் தெரியாதவங்க வந்து இந்த ஜாதி மதம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நீக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு அது இருந்தாலும் இறைவன் ஆட்கொள்ளுகின்ற பொழுது அந்த ஜாதி பிறப்பு மதம் இதெல்லாம் அப்புறம் வந்து ஆணவம், நம்மளுடைய ஆணவமும் எல்லாமே நீங்கிரும் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் ஒரு நாள் கூட நம்ம எடுத்துக்கல. இருந்தாலும் இந்த பாடல் முடிக்கிறதுக்காக எடுத்துட்டோம். அடுத்தது வந்து இவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, சரி சாமி, நீ ஆட்கொண்டதெல்லாம் சரி, எங்கள் ஊர் பையனை வந்து நீ கூட்டிகிட்டு போகிற, உன்னுடைய வீடு எங்கேயா இருக்குது? நாங்கள் இன்னும் உங்களை பார்த்ததே இல்லையே. அந்த உள்ளூர்காரர் கேட்குறாங்க, நீ வெண்ணைநல்லூர்னு சொல்கிற, இத்தனை பேர் நாங்கள் வெண்ணைநல்லூர்காரர் இருக்கிறோம், ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் உன்னைய
இங்கே பார்த்ததில்லை, உன்னுடைய நீடு மனையும் வாழ்க்கையும் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாவது சுந்தரரை காப்பாற்றிடலாமா அப்படின்னு அவங்க கொஞ்சம் நினைக்கிறாங்க. வீடு காட்டணும் இல்லை, இவருக்கு வீடு இருந்தால் தானே காட்டுவார். இது நாங்கள் தான் யாருமே பார்த்தது இல்லையா, ஒரு கிராமத்தில் எத்தனை பேர்த்த தெரியாமல் இருக்க முடியும். அதனால் இப்படி இதுலையாவது அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்களாம். ஆனால் அவராக காட்ட மாட்டார். ஆமாம், உன்னுடைய நீடு மனையும் வாழ்க்கையும் காட்டு என்று சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி.